Dear students, I am Kannan, your maths teacher. In this video, you will learn 12th Mathematics, Chapter 6, Applications of Vector Algebra. Scalar product and vector product. Definition 6.1. Given two vectors, A vector equal to A1 I cap plus A2 j cap plus A3 k cap and B vector equal to B1 I cap plus B2 j cap plus B3 k cap. The scalar product or dot product is denoted by A vector dot B vector and is calculated by A vector dot B vector equal to A1 B1 plus A2 B2 plus A3 B3. And the vector product or cross product is denoted by A vector cross B vector and is calculated by A vector cross B vector equal to determinant of I cap, j cap, k cap, A1, A2, A3, B1, B2, B3. ஸோ இந்த டெஃபினிஷன் ஆல்ரெடி நம்ம 11th கான்செப்டில் படிச்சிருக்கீங்க. ஸோ அதனால் நான் இதை அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அந்த டெஃபினிஷன் முடிச்சுட்டு அடுத்து டேரெக்டாக எக்ஸசைஸில் சம்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். Exercise number 6.1, question number 1. Prove by vector method that if a line is drawn from the center of a circle to the midpoint of the chord, then the line is perpendicular to the chord. So இது actual question. இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது, சர்க்கிள் நம்ம என்ன இஸ் அ சர்க்கிளோட சென்டர் O அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். AB is a chord, C is the midpoint. C is the midpoint of ABன்னு எடுத்துக்கிறீங்க. இப்போது சென்டர்லேருந்து ஒரு லைன் வரைஞ்சோம்னா that line is perpendicular to the chord அப்படின்னு இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதான் அந்த கான்செப்ட். தென் இந்த லைன் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த கார்ட், இந்த லைன் வந்து பெர்பெண்டிகுலர் டு த கார்ட் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இதை அந்த கிவன் சுச்சுவேஷன் நம்ம டயக்ராமில் மார்க் பண்ணியிருக்கோம். ரைட்டு, இப்போ சொல்யூஷன் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்னு பாருங்கள். லெட் ஓ இஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள், ஓன்றது சென்டர் ஆஃப் த சர்க்கிள் எடுத்துக்கிட்டாச்சு. லெட் ஏபி பி அ கார்டு, ஏபின்றது இட்ஸ் அ கார்ட், கார்டு இஸ் அ லைன் செக்மெண்ட் ஜாயினிங் எனி டூ பாயிண்ட் ஆஃப் த சர்க்கிள், இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இட் இஸ் அ லைன் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டாச்சு. டேக் வாஸ் த ஆரிஜின், ஓன்றதை நம்ம ஆரிஜின் எடுத்துக்கிறோம். ஏன்னா ஆரிஜின் அப்படின்றது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் போர்ஷன். அதை வச்சு தான் நம்ம ஓஏ வெக்டர், ஓபி வெக்டர், ஓசி வெக்டர் எல்லாம் நம்ம பண்ணுவோம். ஸோ அதனால் ஓவை வந்து இங்கே டிஃபைன் பண்ணியாச்சு, ஓ வாஸ் த ஆரிஜின் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. அப்போ என்ன செய்யணும், பொசிஷன் வெக்டர் ஆஃப் ஏ அண்ட் பி எழுதிக்கிறப்போம். பொசிஷன் வெக்டர் ஆஃப் ஏ அப்படின்றது நான் என்ன சொல்கிறேன்னா ஓஏ வெக்டர், ஓஏ வெக்டர் ஈக்குவல் டு ஒய் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து ஓபி வெக்டர், பொசிஷன் வெக்டர் ஆஃப் பி இஸ் ஓபி வெக்டர், ஓபி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர். பொசிஷன் வெக்டர் ஆஃப் ஏ இஸ் ஓஏ வெக்டர், பொசிஷன் வெக்டர் பி இஸ் ஓபி வெக்டர், தட் இஸ் வி டேக் இட் as ஏ வெக்டர் அண்ட் ஓபி வெக்டர் இஸ் அ பி வெக்டர். அடுத்து சி எடுத்துக்கிறோம். இப்போ சி நமக்கு இது என்ன கான்செப்ட் சொன்னோம், சி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் த கார்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த கண்டிஷன்லேருந்து ஆரம்பிக்கிறோம். Since C is the midpoint of AB, since C is the midpoint of AB அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த பொசிஷன் வெக்டர் ஆஃப் சி, பொசிஷன் வெக்டர் ஆஃப் சி வந்து ஓசி வெக்டர், ஓசி வெக்டர் எப்படி எடுத்துக்கிறோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஓஏ வெக்டர் ப்ளஸ் OB வெக்டர் டிவைடட் பை 2. ஸோ அதை நம்ம எப்படி நம்ம ஃபர்தராக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசி வெக்டர் ஈக்குவல் டு ஓஏ வெக்டர் அப்படின்றது ஏ வெக்டர் இருக்குது, ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் டிவைடட் பை 2. இது வந்து செக்ஷன் ஃபார்முலா கான்செப்ட், ஆல்ரெடி நம்ம 11th பார்த்தது. ஸோ 11th ரீகால் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த செக்ஷன் ஃபார்முலா கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது மிட் பாயிண்ட் சியோட பொசிஷன் வெக்டர் பார்க்கும்போது ஓசி வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் டிவைடட் பை 2. இப்போது சி இஸ் அ பெர்பெண்டிகுலர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் டாட் ப்ராடக்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ டாட் ப்ராடக்ட்டில் நமக்கு என்ன கான்செப்ட் தெரியும் பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர், அது டூ வெக்டர்ஸ் இருந்து இந்த ரெண்டு வெக்டரோட டாட் ப்ராடக்ட் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப், ரெண்டு சைடு ஆர மாட்டோம் பண்ணால் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ வெக்டர் இஸ் பெர்பெண்டிகுலர் டு பி வெக்டர், இது கான்செப்ட். ஸோ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் 0னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப். இஃப் அண்ட் ஒன்லி இஃபோட மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது பாசிபிள், இங்கேருந்து இது பாசிபிள். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட், தட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர், ஏ வெக்டர் பி வெக்டர் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். அந்த கான்செப்ட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு நான் எடுத்துக்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து ஏபி வெக்டர் எடுத்துக்கிறேன். ஏபி வெக்டர் dot OC vector.
ஸோ இது ரெண்டோட டாட் ப்ராடக்ட் வந்து ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டூ லைன்ஸாக பெர்பெண்டிகுலர் ஓசின்ற லைனும் ஏபின்ற வெக்டரும் ஓசி வெக்டரும் ஏபி வெக்டரும் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த டாட் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு இந்த டாட் ப்ராடக்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஏபி வெக்டர் டாட்டு ஓசி வெக்டர் எடுத்துக்கிறேன். ஏபி வெக்டரோட பொசிஷன் வெக்டர் ஃபார்மேட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓபி வெக்டர் மைனஸு பொசிஷன் வெக்டர் ஆஃப் ஹெட் மைனஸ் பொசிஷன் வெக்டர் ஆஃப் த டெய்ல். ஹெட்ன்றது இங்கே இருக்குது, டெய்ல்ன்றது பின்னாடி இருக்குது. பொசிஷன் வெக்டர் ஆஃப் ஹெட் வந்து ஓபி வெக்டர், பொசிஷன் வெக்டர் ஆஃப் த டெய்ல் வந்து ஓஏ வெக்டர். ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் டாட் ஓசி வெக்டர் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தல கூட அப்ளை பண்ணிக்கிறோம். ஓசி வெக்டர் அப்படி இருக்கட்டும். இப்போ இதுக்கு பதில் அப்ளை பண்ணுங்கள். ஓபி வெக்டர் அப்படின்றது நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா பி வெக்டர் பார்த்துருக்கோம். பி வெக்டர் மைனஸு ஓஏ வெக்டர் வந்து ஏ வெக்டர் டாட்டு ஓசி வெக்டர் அப்படின்றது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் ப்ளஸ்ஸு பி வெக்டர் டிவைடட் பை 2. இது ஆல்ரெடி இதில் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம். அதை அப்படி நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகே, இப்போ அதை நம்ம மல்டிபிள் பண்ணும்போது என்ன இருக்குன்னா அந்த 1/2 அப்படியே வந்துடட்டும். இது என்ன ஃபார்மேட் இருக்குன்னா ஏ ப்ளஸ் பின்றதை பி ப்ளஸ் ஏன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா ப்ளஸில் இருக்கிறனால ரெண்டு நம்ம சேஞ்ச் பண்ணாலும் வேல்யூ மாறாது. அப்போ என்ன வரும்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி கான்செப்ட். அப்போ என்ன வரும்னா ஸ்கொயர் ஃபார்மேட்டு எப்படி வரும்னா பி வெக்டர் ஸ்கொயர் மைனஸு ஏ வெக்டர் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். பி வெக்டர் ஸ்கொயர் மைனஸு ஏ வெக்டர் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மேட் வரும்போது இந்த மாதிரி வந்துடும். அப்போ ஸ்கொயர் நம்ம எடுக்கும்போது வெக்டர் வந்து என்னென்னா மேக்னெட்டிக் ஃபார்மேட்டுக்கு மாறிடும். எப்படி மாறிடும்னா பி ஸ்கொயர் மைனஸு ஏ ஸ்கொயர் அப்படின்னு மாறிடும். பி ஸ்கொயர் மைனஸு ஏ ஸ்கொயர். இப்போது பி ஏ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஏ அண்ட் ஓபியோட அதனோட லென்த்து, ஓஏ அண்ட் ஓபியோட லென்த் ரெண்டுமே வந்து ரேடியஸ். ரேடியஸ்னால் என்னென்னா பி அண்ட் ஏவோட லென்த் ஈக்குவலாக இருக்கும். இது என்ன லென்த் இருக்கோ அதே லென்த்து இங்கே இருக்கும். அப்போ என்னோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா 0 ஆயிரும். ஏன்னா 5 யூனிட்னா இது 5 - 5 0ன்ற மாதிரி வந்துடும். அப்போ இட்ஸ் 0. அப்போ என்ன ஃபைனல் வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கூட ஒரு ரீசன் எடுத்துக்கலாம். இந்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர். என்னன்னா தே ஆர் ரேடியை. இப்போ நம்ம கிடைச்சிருக்க கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஏபி வெக்டர் டாட் ஓசி வெக்டர் தட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். ஸோ இது 0 வந்துச்சுன்னா விச் இம்ப்ளைஸ் இந்த நம்ம ஏற்கனவே பார்த்த கான்செப்ட் படி பார்க்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டி படி பார்க்கும்போது ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு 0 இப்போ ஒன்லி ஏ வெக்டர் இஸ் பெர்பெண்டிகுலர் டு பி வெக்டர். அந்த கான்செப்ட் படி பார்க்கும்போது ஏபி வெக்டர் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஓசி வெக்டர் அப்படின்னு வந்துடும். ஏபி வெக்டர் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஓசி வெக்டர். அப்போ என்னாச்சுன்னா ஏபி அண்ட் ஏபின்றது கார்டு, ஓசி அப்படின்றது இந்த லைன் ஃப்ரம் த சென்டர். அப்போ ரெண்டு வந்து பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதராக இருக்குது. அதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. அப்போ என்ன சொல்கிறோம் ஹென்ஸ் ப்ரூவ்ட். சரி, ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். ஒன்ஸ் அகெயின் கூத்துரு பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அ மோர் ஐடியா. Exercise 6.1 question number 2. Prove by vector method that the median to the base of an isosceles triangle is perpendicular to the base. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் சொல்லியிருக்காங்க. ஒரு மீடியன் ட்ரா பண்ணிங்கன்னா அந்த மீடியன் லைன் இஸ் perpendicular to the base. இப்போ AD is the median. மீடியன் அப்படின்றது என்னென்னா ஸ்டார்ட் ஃப்ரம் எனி ஒன் ஆஃப் த வெக்டர்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் அண்ட் மீட் த ஆப்போசிட் சைட் மிட் பாயிண்ட். அப்போ D வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் த BC. ஏன்னா மீடியன்றது எப்போயுமே வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் த ஆப்போசிட் சைடில் தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன சொல்கிறோம் D is the மிட் பாயிண்ட் ஆஃப் BC அப்படின்றது எடுத்துக்கலாம். அடுத்து என்ன நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம்னா AD வந்து பெர்பெண்டிகுலர் டு BC அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பெர்பெண்டிகுலாரிட்டி கண்டிஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். டாட் ப்ராடக்ட்டில் பெர்பெண்டிகுலாரிட்டி கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன கண்டிஷன் இருக்குது. சப்போஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0. ரெண்டோட டாட் ப்ராடக்ட் 0 வந்தால் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ வெக்டர் இஸ் பெர்பெண்டிகுலர் டு பி வெக்டர் தான் கான்செப்ட். இந்த கான்செப்டை இங்கே அப்ளை பண்ணுறோம். அப்போ நம்ம இது ரெண்டு பெர்பெண்டிகுலர்னு சொல்கிறதுக்கு ஏடி பெர்பெண்டிகுலர் டு பிசின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறோம்னா பிசி வெக்டர் டாட் ஏடி வெக்டர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ணால் போதும்.
அப்போ நான் என்ன செய்கிறேன், இங்கே வந்து வழக்கமாக ப்ரீவியஸ் சம்மில் ஓ ஆஸ் த ஆரிஜின் எடுத்தோம். இங்கே என்ன செய்கிறேன், ஏ ஆஸ் த ஆரிஜின் எடுத்துக்கிறேன். ஏவை ஆரிஜினாக எடுக்கும்போது நம்ம ஓக்கு என்ன மாதிரியான கண்டிஷன் யூஸ் பண்ணணுமோ அதே கண்டிஷன் தான் அங்கே யூஸ் பண்ணணும். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓன் இருக்க பொசிஷனுக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஏன்னு எடுத்துக்கிறோம். ஏ ஆஸ் த ஆரிஜின் அப்படின்னு எடுத்துக்கிற போகிறோம். ரைட்டு. இப்போது நம்ம சம் எப்படி ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு சொல்யூஷன் ஃபஸ்ட் லைன் என்ன சொன்னோம், லெட் ஏபிசிபி அண்ட் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு எடுத்தாச்சு. ஹியர் லென்த் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு லென்த் ஆஃப் ஏசி, இது ரெண்டும் ஈக்குவல் லென்த். ஏன்னா இது ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்னால என்னோட ரெண்டோட லென்த் வந்து எப்படி இருக்குன்னா ஈக்குவல் இன் லென்த். இதுவும் ஈக்குவல் இன் லென்த்தில் இருக்குது. ஸோ ரெண்டும் ஈக்குவல் இன் லென்த்து. ரைட்டு. அடுத்து என்ன கண்டிஷன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட் லெட் ஏ பி த ஆரிஜின் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் சம்மில் ஓன்றது நம்ம சொல்லியிருந்தோம். இங்கே லெட் ஏ பி த ஆரிஜின் அப்படின்னு எடுத்துக்கிட்டாச்சு. அப்போது ஆரிஜின் செலக்ட் பண்ண அப்புறம் பொசிஷன் வெக்டர் பார்க்குறோம். பொசிஷன் வெக்டர் ஆஃப் பி பார்க்குறோம். தி பொசிஷன் வெக்டர் ஆஃப் இந்த பொசிஷன் வெக்டர் ஆஃப் பி அண்ட் சி ஆர் எப்படி வரும்னா, ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லும்போது ஓபி ஓசின்னு சொல்லுவோம். இப்போ ஓபின்றது பேர் என்ன செய்கிறோம், ஓன்றதா ஏன்னு இருக்குது. அப்போ ஏபி ஏசின்னு சொல்கிறோம். அதை கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓன்ற பொசிஷன் பேர் ஏ இருக்குது. அதனால் ஓபின்றது பேர் நான் என்ன சொல்கிறோம், ஏபி வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஏபி வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர். அடுத்து வந்து ஓசி அப்படின்னு சொல்கிற பேர் இப்போ என்ன சொல்ல போகிறோம், ஏசி வெக்டர். ஏசி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதான் வந்து இரண்டோட பொசிஷன் வெக்டர். பிஎன்சியோட பொசிஷன் வெக்டர் எடுத்தாச்சு. ஸோ ஏபி அப்படின்றது என்ன, ஆக்சுவலாக ஓபின்றது தான் நம்ம ஏபின்னு வருது, ஓசின்றது தான் ஏசின்னு எடுத்திருக்கோம். சின்ஸ் டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி அப்படி இருக்குன்னா, இப்போ என்னோட பொசிஷன் வெக்டர் பார்க்குறோம். ஸோ இதான் பிசின்றது தான் பேஸ். ஆக்சுவலாக பிசின்றது பேஸு. தேர்ஃபோர் த பொசிஷன் வெக்டர் ஆஃப் டி இஸ் பொசிஷன் வெக்டர் ஆஃப் டி இஸ் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பொசிஷன் வெக்டர் அப்படின்றது ப்ரீவியஸ் சம்மில் ஆரிஜின் ஓன்னு பார்க்கும்போது ஓடின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும்னா ஏடின்னு சொல்கிறோம். ஸோ ஏடி வெக்டர் ஈக்குவல் டு இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஏபி வெக்டர் ப்ளஸ்ஸு ஏசி வெக்டர். அதாவது ஓபி வெக்டர் ப்ளஸ் ஓசி வெக்டர் இப்போ சாரி ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏசி வெக்டர் டிவைடட் பை 2. இது வந்து 11th நான் பார்த்தா செக்ஷன் ஃபார்முலா கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏசி வெக்டர் டிவைடட் பை 2. அப்போ திஸ் இஸ் ஏடி வெக்டர் ஈக்குவல் டு, இப்போ ஏடி வெக்டர் ஏபி வெக்டர் என்ன வச்சுருக்கோம்னா இட்ஸ் ஏ வெக்டர். அப்போது ஏ வெக்டர் ப்ளஸ்ஸு ஏசி வெக்டர் அப்படின்றது பி வெக்டர் டிவைடட் பை 2 அப்படின்னு எடுத்துகிட்டாச்சு. இப்போ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா பிசியோட ஃபார்மேட் எடுத்துக்கிறேன். ஏன்னா பிசி வெக்டர் டாட் ஏடி வெக்டர் தான் பார்க்கணும். அப்போ பிசி வெக்டர் முதல் பார்த்துக்கிறேன். பிசி வெக்டர் ஈக்குவல் டு பிசி வெக்டர் எப்படி எடுத்தோம்னா பொசிஷன் வெக்டர் ஆஃப் ஹெட் மைனஸ் பொசிஷன் வெக்டர் ஆஃப் த டெயில் அந்த மாதிரி போடணும். இங்கே பொசிஷன் வெக்டர் ஆஃப் த ஹெட்ன்றது சி, ஆக்சுவலாக ஓசின்னு போடுவோம். அப்போ இங்கே இடத்துல நம்ம ஏ தான் ஆரிஜின் வச்சுருக்கோம்ல, ஏசி வெக்டர் மைனஸு ஏபி வெக்டர். பொசிஷன் வெக்டர் ஆஃப் த ஹெட் மைனஸ் பொசிஷன் வெக்டர் ஆஃப் த டெயில். இந்த பொசிஷன்றது இங்கே ஏ வரும், ஆரிஜின் வந்து ஏனால ஏசி வெக்டர் மைனஸ் ஏபி வெக்டர். ஆக்சுவலி ஏசி வெக்டர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசின்றது நமக்கு தெரியும், அது வந்து பி வெக்டர் அப்படின்னு தெரியும். மைனஸ் ஆஃப் ஏபி அப்படின்றது ஏ வெக்டர் அப்படின்றது நமக்கு தெரியும். ஏபின்றது ஏ வெக்டர் தரும். அப்போ பிசி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் மைனஸு ஏ வெக்டர். இதை கொண்டு வந்தாச்சு. ரைட்டு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், பெர்பெண்டிகுலர் கண்டிஷன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு டாட் ப்ராடக்ட் கான்செப்ட் எடுத்துக்கிற போகிறோம். நோ, எது ரெண்டு பெர்பெண்டிகுலர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம், பிசி பெர்பெண்டிகுலர் டு ஏடின்னு ப்ரூவ் பண்ணுற போகிறோம். அப்போ அது ரெண்டுக்கு டாட் ப்ராடக்ட் எடுக்கேன், பிசிக்கும் ஏடிக்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கேன். அப்போது ஏடி வெக்டர் டாட்டு BC vector, that is equal to
ஏடின்றது என்ன பார்த்துருக்கோம்னா ஏ வெக்டர் ப்ளஸ்ஸு பி வெக்டர் டிவைடட் பை 2 அப்படின்னு பார்த்துருக்கோம். டாட்டு இங்கே என்ன எடுத்துக்கிறோம்னா பிசி வெக்டர் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி வெக்டர் மைனஸு ஏ வெக்டர் அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ என்ன பார்த்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தா 1/2 காமன் எடுத்துருங்க. என்ன எடுத்துனா இது இங்கே பி மைனஸ் சின்னு இருக்கனா பி மைனஸ் ஏன்னு இருக்கனால இது ரெண்டு நான் சும்மா ஜஸ்ட் ஆல்டர் பண்ணிக்கிறேன். பி வெக்டர் ப்ளஸ்ஸு ஏ வெக்டர் இன்ட்டு டாட்டு பி வெக்டர் மைனஸு ஏ வெக்டர் அப்படின்னா அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட். அப்போ 1/2 எப்படி வரும்னா பி வெக்டர் ஸ்கொயர் மைனஸு ஏ வெக்டர் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்னா இட் பிகம் மேக்னெட்டியூட். அப்போ என்ன ஆகும்னா பி ஸ்கொயர் மைனஸு ஏ ஸ்கொயர் அப்படின்னு வரும். பி ஸ்கொயர் மைனஸு ஏ ஸ்கொயர். ஆக்சுவலாக பின்றது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் அப்படின்றது என்னன்னா ஏசி மாடுலஸ் ஆஃப் ஏசி வெக்டர். மாடுலஸ் ஆஃப் ஏசி வெக்டர் தான் நம்ம என்ன செய்கிறோம் பி வெக்டர் ஸ்கொயர் எடுத்தோம்னா இந்த வரும் பி ஸ்கொயர் வரும். அப்போ ஏசி வெக்டர் ஸ்கொயர்ன்றது ஏசி தான். ஏசி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இது வந்து ஏ வெக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஏ வெக்டர் ஸ்கொயர் பி வெக்டர் ஸ்கொயர் இது வந்து ஏ வெக்டர் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இங்கே என்ன வரும்னா ஏபி வெக்டர் மாடுலஸ் அப்படின்னு எடுக்கும்போது நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ஏபி ஸ்கொயர் மைனஸு ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இப்போ ஏபியும் ஏசியும் நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன ரெண்டு ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். அப்போது பியோட வேல்யூ ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் ஏ. இப்போ ஏ வேல்யூ ஈக்குவல் டு பி வேல்யூ. அப்போ ரெண்டு ஈக்குவல் வேல்யூ. அப்போ என்ன 1/2 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 0 அப்படின்னு வந்துடும். 1/2 இன்ட்டு 0. ஏன்னா பி அண்ட் ஏன்றது ரெண்டு சைடை மென்ஷன் பண்ணுது. எந்த ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா ஐசோஸ்லஸ் சைட்ஸ். அந்த ஐசோஸ்லஸ் சைடை மென்ஷன் பண்ணுறனால ரெண்டு சைடோட மேக்னெட்டியூட் பி அண்ட் ஏன்றதுனோட மேக்னெட்டியூட்ஸ் வரும். அந்த லென்த் ஆஃப் த மேக்னெட்டியூட் சேமாக இருக்கனால தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஃபைனல் கன்க்ளூஷன்லாம் வந்துடும்னு பார்த்தீங்கன்னா ஏடி வெக்டர் டாட்டு பிசி வெக்டர் தட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடும். அப்போ நம்ம என்ன கன்க்ளூஷன் வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பெர்பெண்டிகுலர். இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வந்துடும்னா which implies AD perpendicular to BC. AD perpendicular to BC. இப்போ AD வெக்டர் ஆர் BC வெக்டர் ஈக்குவல் 0னா AD perpendicular to BC அப்படின்ற கான்செப்ட் வந்துருச்சு. அப்போ BC வந்து ADக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்ட். Exercise number 6.1, question number 3. Prove by vector method that an angle in a semicircle is a right angle. இப்போ செமிசர்க்கிள் மேலே ஒரு ஆங்கிள் எடுத்தோம்னா அந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்னா இட்ஸ் அ ரைட் ஆங்கிள். இப்போ P இஸ் அ பாயிண்ட். இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஆங்கிள் எடுத்தோம்னா எப்படி இருக்குன்னா இட்ஸ் அ ரைட் ஆங்கிள். Prove by vector method that an angle in a semicircle is a right angle. ரைட். இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்குறோம். இப்போ இந்த கிவன் சுச்சுவேஷன் ஒரு டயக்ராம் எடுத்தாச்சு. செமி சர்க்கிள். இப்போ ஏபி இஸ் அ டயமீட்டர். ஸோ இது வந்து செமி சர்க்கிள் ஹாஃப் சர்க்கிள் இருக்குது. ஓ த சென்டர். ஆக்சுவலி ஓன்றதை நம்ம ஆரிஜின் எடுத்துக்கிற போகிறோம். பி இஸ் அ எனி ஒன் பாயிண்ட் ஆன் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த செமி சர்க்கிள். ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது பி சப்ஸ்டண்டட் ரைட் ஆங்கிள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறோம் பிஏ வெக்டர் டாட் பிபி வெக்டர் ஈக்குவல் டு 0. ஸோ டாட் ப்ராடக்ட் 0னாலே இது ரெண்டு வந்து பெர்பெண்டிகுலர் அப்படின்ற கண்டிஷன் வந்துடலாம். ஸோ அந்த கான்செப்ட் தான். அதாவது ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் வேல்யூ 0 இருந்துச்சுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ வெக்டர் இஸ் பெர்பெண்டிகுலர் டு பி வெக்டர் தான் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ரைட். இதை எப்படி பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டயக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சொல்யூஷன். Let P be the any point on the circumference of the semicircle. எடுத்தாச்சு. Let AB be the diameter. Let AB be the diameter. Let
O be the center of the semicircle. It will be the center of the semicircle. Okay. இப்போ O தான் நம்ம ஆரிஜினை டிசைட் பண்ணிக்கிற போகிறோம். Consider O as the origin. Consider O as the origin. அப்போ நம்ம என்ன செய்யறது? ரைட். இப்போ எப்படி எடுத்துக்கிற போகிறோன்னு பாருங்கள். இப்போ we can start with the PA vector. PA vector எப்படி எடுத்துக்கிற போகிறேன்னு பாருங்கள். ஸோ PA அப்படின்ற வரணுமா ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் படி பார்த்தீங்கன்னா PO வெக்டர் ப்ளஸ் OA வெக்டர் எடுத்துக்கலாம். அப்படி கூட எடுத்துக்கிறேன். PO வெக்டர் ப்ளஸ்ஸு OA வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரைட். அதே மாதிரி PB வெக்டர் எடுக்கிறேன். PB வெக்டர் ஈக்குவல் டு PB வெக்டர் வரணும்னா PO வெக்டர் ப்ளஸ் OB வெக்டர் எடுத்துக்கிறேன். PO வெக்டர் ப்ளஸ்ஸு OB வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அடுத்து என்ன செய்யணும்? PB வெக்டர் ஈக்குவல் டு PO வெக்டர் மைனஸ் OA வெக்டர் எடுத்துக்கிறேன். ஏன் மைனஸ் OA எடுத்துக்கிறேன்னா OA OB ரெண்டுமே ரேடியஸ், ரெண்டு ஈக்குவல் லென்த்து, பட் டைரக்ஷன் வந்து ஆப்போசிட். OA லென்த் ஈக்குவல் டு OB லென்த்து, பட் ரெண்டோட டைரக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதனால் என்ன செய்கிறேன்னா OBன்னு வர இடத்துல மைனஸ் ஆஃப் OA அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டோட டாட் ப்ராடக்ட் 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். எப்படி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா PA வெக்டர் டாட்டு PB வெக்டர் தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ PA அப்படின்றது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா PO வெக்டர் ப்ளஸ்ஸு OA வெக்டர் டாட் PO வெக்டர் மைனஸு OA வெக்டர் மைனஸு OA வெக்டர். அப்போ A ப்ளஸ் B இன்ட்டு A மைனஸ் B, அப்போ A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் அப்படின்னு வரும். PO வெக்டர் ஸ்கொயர் மைனஸு OA வெக்டர் ஸ்கொயர். அப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து ஸ்கொயர் வரும்போது வெக்டர் கேன்சல் மேக்னெட்டோட மாறும். அப்போ PO ஸ்கொயர் மைனஸு OA ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். இப்போ நம்ம இங்கே கண்டிஷன் பாருங்கள். இது மேக்னெட்யூட் PO வெக்டர் வந்து இப்போ மேக்னெட் ஆகிடுச்சு. இதோட லென்த் PO லென்த் ஈக்குவல் டு, இப்போது PO ஈக்குவல் டு OA ஈக்குவல் டு OB, இது எல்லா லென்த் ஈக்குவல். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து சர்க்கம்பரன்ஸுக்கு போகிற எல்லா லைனுமே ரேடியஸ் தான். இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ். அப்போ இதெல்லாம் வந்து ரேடியஸ். POன்றது ஒரு ரேடியஸு, OAன்றது ஒரு ரேடியஸு, OBன்றது ஒரு ரேடியஸ். அதனால் என்ன சொல்கிறோம், என்னோடய லென்த் வந்து ஈக்குவல். அப்போது இது 5 யூனிட் இருந்தால் இதுவும் 5 யூனிட் இருக்கும். அப்போது மைனஸ் பண்ணும்போது என்ன ஆட்டோமேட்டிக்காக வந்து இதனோட வேல்யூ வந்து 0 ஆயிரும். அப்போது PA வெக்டர் டாட்டு PB வெக்டர் ஈக்குவல் டு 0. ஸோ விச் இம்ப்ளைஸ் இதில் நம்ம என்ன முடிவு வந்துடும்னா PA வெக்டர் is perpendicular to PB vector. PA vector is perpendicular to PB vector. PA vector dot PB vector equal to 0. So PA vector is perpendicular to PB vector. அப்போ ஆங்கிள் P வந்து 90 டிகிரின்ற சொல்கிறோம். therefore ஆங்கிள் இப்போ ரெண்டுலேயே காமன் இருக்க லெட்டர் P தான். இந்த Pன்றது எப்படி எழுத சொல்கிறோம்னா ஆங்கிள் APB அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது வந்து ஸ்டார்டிங், இது எண்டு, நடுவில் இருக்கிறது ஆங்கிள் APB equal to 90 டிகிரி. that is a right angle. Exercise number 6.1, question number 4. Prove by vector method that the diagonals of a rhombus intersect each other at right angle. Is a figure. இது வந்து the figure is a rhombus. Rhombus நமக்கு தெரியும், all the four sides are equal. இந்த மாதிரி ஒரு ஃபிகர் எடுத்துட்டாச்சு. என்னோட வெர்டெக்ஸ் வந்து ABCD அப்படின்னு எடுத்துட்டாச்சு. இல்லை AC அண்ட் BD இது ரெண்டும் என்னோட டயகனல்ஸ். ரைட்டு, நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா the diagonals of rhombus intersect each other right triangle. இந்த ரெண்டு டயகனல் வந்து
90 டிகிரியில் மீட் பண்ணுதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அட் ரைட் ஆங்கிள் ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிள் 90 டிகிரியில் இருக்குது அப்படின்னு நம்ம இங்கே சொல்லணும். ரைட், அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ சொல்யூஷன் வந்து ஃபஸ்ட்டு அந்த டயக்ராமை இன்ட்ரடியூஸ் பண்ணிடும். லெட் ஏபிசிடி பி a rhombus, ஏசி அண்ட் பிடி ஆர் இட்ஸ் diagonals. இப்போ we are going to take let AB vector equal to A vector and BC vector equal to B vector அப்படின்னு எடுத்துட்டாச்சு. இப்போ நமக்கு என்ன தெரியும், all the four sides are equal, அதான் எடுத்திருக்கோம். we have AB equal to BC equal to CD equal to DA. இந்த rhombus all the four sides are equal எடுத்தாச்சு. அப்போ modulus of A vector equal to modulus of B vector. What is the meaning of modulus of A vector, modulus of B vector? Magnitude of AB, magnitude of BC. AB ஓட லென்த்து BC ஓட லென்த்து நம்ம வெக்டர் ஃபார்மேட்லேருந்து மேக்னிட்யூட் ஃபார்மேட் சொல்கிறதுக்கு என்ன சொல்லலாம், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர். தட் மீனிங் இஸ் ஏ ஈக்குவல் டு பி, ஏவோட லென்த்தும் பியோட லென்த்தும் ஈக்குவல் அப்படின்றது என்னோட மீனிங் வந்து. சரி, இப்போ இது நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுறோன்னு பார்க்குறோம். இப்போது நம்ம டாட் ப்ராடக்ட் கான்செப்ட் எடுத்தோம்னா ஏசி வெக்டர் டாட் பிடி வெக்டர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம இந்த டூ லைன்ஸ் ஆர் இன்டர்செக்ட் ஈச் அதர் ரைட் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் நம்மகிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா A vector dot B vector equal to 0 வந்துச்சுன்னா if and only if என்னோட டாட் ப்ராடக்ட் 0 வந்தால் A vector is perpendicular to B vector. ஸோ A and B are perpendicular to each other அப்படின்றது ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறோம். Now first you take this an AC vector. AC vector equal to, இப்போ அந்த டயக்ராமில் AC வெக்டர் போகிறோம். இப்போ அந்த டயக்ராம் கூட செப்பரேட் இதுலேருந்து எப்படி எடுத்துக்கலாம். AC வெக்டர் அப்படின்றது இந்த ஹாஃப் ஆஃப் த ட்ரையாங்கிள் எடுத்தாச்சு. ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் படி போகும்போது ஏசிக்கு போகணுன்னா என்ன பண்ணணும்னா ஏபி ப்ளஸ் பிசின்னு போகணும். அப்போ ஏபி வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. தட் இஸ் ஈக்குவல் டு ஏபி வெக்டர் அப்படின்றது என்னென்னா ஏ வெக்டர், பிசி வெக்டர் அப்படின்றது பி வெக்டர். அப்போ ஏசி வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ்ஸு பி வெக்டர், இது ரிசல்ட்டு. அடுத்தது பிடி வெக்டர் வரைங்க. பிடி வெக்டர் ஈக்குவல் டு இது ஹாஃப் ஆஃப் த ட்ரையாங்கிள். இப்போ பிலேருந்து டிக்கு போனோம்னா பி டு சி, சி டு டி அப்படி இருக்கிறோம். பிசி வெக்டர் ப்ளஸ்ஸு சிடி வெக்டர் அப்படி எடுத்துகிறோம். பிசி வெக்டர் ப்ளஸ்ஸு சிடி வெக்டர். இப்போ பிசி அப்படின்றது என்ன இருக்குன்னா பி வெக்டர் ப்ளஸ் இது ஏ வெக்டர் இருக்கனால கண்டிப்பாக இதுவும் என்னவாக இருக்குன்னா ஏ வெக்டராக தான் இருக்கும். ஏ வெக்டராகவே நம்ம எடுத்துக்கலாம். ஆப்போசிட்டாக இருக்கும்போது ஏ வெக்டராகவே எடுத்துக்கலாம். அப்போ இட் இஸ் அன் ஏ வெக்டர். பட் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த டைரெக்ஷன் இருக்குது, இது ஆப்போசிட் டைரெக்ஷன் இருக்குது. அதனால் ஏ வெக்டர் எப்படின்னா மைனஸ் ஆஃப் ஏ வெக்டர் எடுத்துக்கிறேன். ஏன்னா டைரெக்ஷன் ஆப்போசிட் அப்படின்றனால இது ஏ டு பி, இது சி டு டி, ரெண்டோட டைரெக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்குது. அதனால் நான் என்ன எடுத்துக்கிறேன், மைனஸ் ஆஃப் ஏ வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இது ரெண்டோட டாட் ப்ராடக்ட் பார்க்க போகிறேன். டயகனல்ஸோட டாட் ப்ராடக்ட். இப்போ ஏசி வெக்டர் டாட் பிடி வெக்டர் எடுத்துட்டாச்சு. இப்போ ஏசி வெக்டர்ன்றது நமக்கு என்ன தெரியும், ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் அப்படின்னு தெரியும். டாட்டு பிடி வெக்டர் என்ன தெரியும்னா பி வெக்டர் மைனஸு ஏ வெக்டர் அப்படின்னு தெரியும். இதை கூட ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னா ரெண்டு அடிஷன் இருக்கனால பி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் டாட்டு இது அஸ் யூஷுவல் பி வெக்டர் மைனஸு ஏ வெக்டர் எடுத்துக்கிறீங்க. அப்போ இது அல்ஜிப்ரிக் ஃபார்முலா இருக்குது. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலா இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸு பி ஸ்கொயர் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா பி வெக்டர் ஸ்கொயர் மைனஸு ஏ வெக்டர் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. இப்போ நம்ம எடுக்கும்போது என்னென்னா பி வெக்டர் ஸ்கொயர் அப்படின்றது பார்த்திங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் தான். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர்ன்றது வேணும்னா சிம்பிளி இட் இஸ் அ பி ஸ்கொயர். இது வந்து மைனஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர். அப்போ ஏ அண்ட் பின்றது என்ன சொல்லியிருக்கோம், இதோட லென்த்து. ஸோ ஆல் த ஃபோர் சைட்ஸ் ஆர் லென்த்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இது 5 யூனிட்னா இதுவும் 5 யூனிட்டாக தான் இருக்கும். அப்போ அதோட ஆன்சர் வந்து 0 வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போது நம்ம அந்த டயகனல்ஸோட டாட் ப்ராடக்ட் ஏசி வெக்டர் டாட் டு பிடி வெக்டர் ஈக்குவல் டு 0 இருக்குது. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் என்ன பண்ணிடலாம், ஏசி வெக்டர் இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிடி வெக்டர். AC vector is perpendicular to BD vector. அப்போ the diagonals are bisect each other at right angle. ஒன்று bisect பண்ணிக்கிறது at right angle இருக்கு. Hence proved. Exercise number 6.1, question number 5. Using vector method, prove that
if the diagonals of a parallelogram are equal then it is a rectangle. இப்போ நம்மகிட்ட என்ன இருக்குன்னா பேரலோகிராம் ஷேப் இருக்குது. இந்த பேரலோகிராம் ஷேப்பில் வந்து டயகனல்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா இட் பிகம் அ ரெக்டாங்கிள். ஸோ பேரலோகிராம் ரெக்டாங்கிள் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரலோகிராம் வந்து எட்ஜஸ் 90 டிகிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் ரெக்டாங்கிள் ஆல் த 4 வெர்டிசஸ் ஆர் 90 டிகிரி. ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி, ஆங்கிள் டி எல்லாமே வந்து 90 டிகிரி இருக்கும். ஸோ பேரலோகிராமில் அப்படி இருக்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம இந்த டயகனல்ஸ் ஈக்குவலாக இருந்தால் பேரலோகிராம் பிகம் ரெக்டாங்கிள் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா ஏபிசிடி இஸ் அ பேரலோகிராம் எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து ஏசி அண்ட் பிடிஆர் இட்ஸ் அ டயகனல் அப்படின்னு எடுத்துக்கிறேன். let ABCD be a parallelogram and AC and BD are its diagonal. AC and BD are its diagonals. எடுத்துட்டாச்சு. let AB vector equal to AB வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா A வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். BC வெக்டர் ஈக்குவல் டு B வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் பேரலல்ன்றனால பேரலோகிராமில் இது A வெக்டராக இருந்தால் இதுவும் A வெக்டராக இருக்கும், இது B வெக்டராக இருந்தால் இது வந்து B வெக்டராக இருக்கும். இது கான்செப்ட், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட்டு, இப்போ நம்ம டயகனலில் தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ டயகனலில் வந்து ஃபஸ்ட்டு என்னோட இதை கான்செப்ட் எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ டயகனல் வந்து என்ன எடுத்துன்னா AC வெக்டர். Now AC vector equal to AC வெக்டர்ன்ற ட்ரையாங்கிளில் போகும்போது ஏபிசின்ற ட்ரையாங்கிளில் போகும்போது ஏசி ரீச் ஆகணும் ஏபி ப்ளஸ்ஸு பிசின்னு வரும். அப்போ ஏபி வெக்டர் ப்ளஸ்ஸு பிசி வெக்டர் போட்டாச்சு. ஏபி வெக்டர் ப்ளஸ்ஸு பிசி வெக்டர். அப்போ ஏபி வெக்டர் அப்படின்றது நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் இருக்குது, பிசி வெக்டர் வந்து பி வெக்டருக்கு எடுத்துட்டாச்சு. ரைட், அண்ட் தென் நெக்ஸ்ட் டயகனல் பிடி வெக்டர். பிடி வெக்டர் ஈக்குவல் டு ஸோ இப்போ பிடிக்கு போகணும். ஸோ அந்த அபோவ் ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். பி டு டிக்கு போகிறக்கு என்ன சொல்கிறோம், பி டு சி, சி டு டி அப்படி எடுத்துக்கிறேன். அப்போ என்ன எடுத்துக்கிறோம்னா பிசி வெக்டர் ப்ளஸ்ஸு சிடி வெக்டர் அப்படின்னு எடுத்துட்டாச்சு. ஆக்சுவலாக பிசி வெக்டர் அப்படின்றது பி வெக்டர் வரும், சிடி வெக்டர் அப்படின்றது ஏ வெக்டர் தான். பட் என்ன இருக்குன்னா சி டு டி, இது ஏ டு பின்றது இந்த டைரக்ஷன், சி டு டின்ற இந்த டைரக்ஷனால் மைனஸ் ஆஃப் ஏ வெக்டர் வரும். ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷனால் மைனஸ் ஆஃப் ஏ வெக்டர் எடுத்துக்கிட்டாச்சு. ரைட்டு, இப்போ நம்ம கண்டிஷன் ஆச்சுன்னா அந்த டயகனல்ஸ் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷன் தான் எடுத்துக்கிற போகிறோம். இப்போ ஸ்டார்ட் வித் given that என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயகனல் ஏசி ஈக்குவல் டு பிடின்னு கொடுத்துருக்காங்க. டயகனல் ஏசி ஈக்குவல் டு பிடி இப்படி கொடுத்தாச்சு. diagonal AC equal to BD. இப்போ AC BDன்றது லென்த்து. இதை வெக்டர் ஃபார்மேட்டு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறேன், AC வெக்டர் மாடுலஸ் ஆஃப் AC வெக்டர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் BD வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து லென்த்தில் கொடுத்துருக்காங்க, வெக்டர் ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக மாடுலஸ் ஆஃப் AC வெக்டர்ன்றது AC தான், மாடுலஸ் ஆஃப் BD வெக்டர்ன்றது இட்ஸ் BD தான், அனதர் ஃபார்மேட்டு. இப்போ நான் என்ன செஞ்சுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம ஈஸியாக அதை சிம்பிளிஃபை பண்ண முடியும் அப்படின்றனால இது ரெண்டுக்கு ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். இதுக்கு ஸ்கொயர், இதுக்கும் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். இப்போ ஆல்ரெடி நம்ம ஏசி பார்த்து வச்சுருக்கோம், அதை எடுத்துக்கிறீங்க. ஏசி வெக்டர் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே என்ன செய்கிறோம் பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டாச்சு. ஏன்னா ஏசியோட வெக்டர் ஃபார்மேட்டு பிடி வெக்டருக்கு இதை எடுத்துக்கிட்டாச்சு. இதை வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பென்ஷன் பண்ணலாம். அப்போ ஏ வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் பி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ வெக்டர் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட்டு பி வெக்டர் எடுத்துட்டாச்சு. ஏ வெக்டர் டாட்னு எடுத்துக்கலாம், ஏ வெக்டர் இன்ட்டு பி வெக்டர். இப்போ இது என்ன வரும்னா இதை ஸ்கொயர் பண்ணும்போது இங்கே வந்து இது ஏ ஸ்கொயர், இது பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட்டு பி வெக்டர் ஈக்குவல் டு இது வந்து பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் அப்படின்னு வரும். இப்போ என்ன ஆகும், இந்த ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இங்கே வச்சுன்னா மைனஸ் ஏ ஸ்கொயர், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இந்த ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், இந்த பி ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும்.
இப்போ ரிமைனிங் நம்மகிட்ட இருக்கிறது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 2 டைம் ஆஃப் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ப்ளஸ் 2 டைம் ஆஃப் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். இப்போ 2 டைம்ன்றத அப்போ என்ன செய்யணும்னா 4 டைம் ஆஃப் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு 0. இப்போ 4 அங்கே கொண்டு போயாச்சுன்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். அப்போ சிம்பிளி வில் டேக் வந்து இப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு 0. இதோட டாட் ப்ராடக்ட் 0 அப்படின் போது என்ன வரும்னா விச் இம்ப்ளைஸ் திஸ் கண்டிஷன் இம்ப்ளைஸ் நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், நம்மகிட்ட ஏற்கனவே தெரிஞ்ச ரிசல்ட் படி விச் இம்ப்ளைஸ் ஏ வெக்டர் இஸ் பெர்பெண்டிகுலர் டு பி வெக்டர். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐடியா முன்னாடி தெரியும், ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு 0னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா டபுள் ஆரம் இருக்குது. A vector is perpendicular to B vector. ஸோ இது இருந்தால் இது இருக்கும், இது இருந்தால் இது இருக்கும். இந்த கண்டிஷன் படி இது நமக்கு தெரிஞ்ச 11th நம்ம பார்த்த ரிசல்ட்டு. இப்போ A vector is perpendicular to B vector. A vector is perpendicular to B vector அப்படின்போது இது ரெண்டும் மீட் பண்ணுறது இந்த பொசிஷன். அப்போ ஆங்கிள் B is equal to 90 டிகிரின்னு சொல்லிடலாம். தட் இஸ் என்ன எடுத்துக்கிற போகிறோம்னா ஆங்கிள் Bன்றது எப்படி சொல்கிறோம், ஆங்கிள் ஆஃப் ஏபிசி, ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஹென்ஸ் ABCD is a rectangle. Hence ABCD is a rectangle. Prove ஆயிடுச்சு. Exercise number 6.1. Sixth question. Prove by vector method that the area of a quadrilateral ABCD having diagonals AC and BD is 1/2 modulus of AC vector cross BD vector. Actually question என்ன பார்த்தீங்கன்னா we have to prove this vector, prove by vector method that area of the quadrilateral, the area of the quadrilateral வந்து based on the diagonal, ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஏபிசி வந்து பேஸ்ட் ஆன் த டயகனல் நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணோம்னா 1/2 ஏசி வெக்டர் கிராஸ் பிடி வெக்டர் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா ஏசி அண்ட் பிடி ஆர் இட்ஸ் அ டயகனல். இந்த டயகனலை யூஸ் பண்ணி ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் பார்த்தோம்னா இதுதான் ஃபார்முலா அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். வெக்டர் மெத்தட் யூஸ் பண்ணணும். ரைட்டு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு டயக்ராமில் மார்க் பண்ணிட்டோம். ஸோ குவாட்ரிலேட்டரல் எனி ஷேப் எடுத்துக்கலாம். நான் இந்த ஷேப் எடுத்திருக்கேன். ஏபிசிடி இஸ் அ 4 சைட் ஃபிகர். ஏபிசிடி இஸ் அ குவாட்ரிலேட்டரல் இஸ் அ 4 சைட் ஃபிகர். இல்லை ஏசி அண்ட் பிடி ஆர் இட்ஸ் அ டயகனல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ரைட்டு. இப்போ அடுத்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டார்ட் வித்து நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதிலே ஆரம்பிக்கலாம். அப்படின்னா சொல்யூஷன். இப்போ வெக்டர் ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடின்னு ஆரம்பிக்கிறோம். ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே கொடுத்துட்டாங்க, திருப்பி எழுத வேண்டியதில்லை. குவாட்ரிலேட்டரலோட நேம் எல்லாமே கொடுத்தா டயக்னல் கொடுத்தாச்சு. அதனால் நம்ம எதில் ஆரம்பிக்கிறோம்னா வெக்டர் ஏரியாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். வெக்டர் ஏரியா ஆஃப் த vector area of the quadrilateral ABCD is equal to the quadrilateral வந்து divided into two triangle, ரெண்டு triangle split ஆயிருக்கு. above triangle below triangle அப்படி சொல்லலாம். இந்த triangle அப்படி நம்ம சொல்லலாம். ஸோ இதில் இங்கே நம்ம என்ன ஃபார்மேட் சொல்ல போகிறோம்னா ABC ஒரு triangle, அடுத்து வந்து ACD another triangle, above one triangle below one triangle. இந்த ரெண்டு triangleோட ஏரியாவை ஆட் பண்ணோம்னா ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் கிடச்சிரும் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ வெக்டர் ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ABCD equal to வெக்டர் ஏரியா ஆஃப் த triangle, vector area of triangle ABC plus vector area of triangle ABC போன பிறகு ACD, triangle ACD, vector area of triangle ABC plus vector area of triangle ACD. இந்த ரெண்டு triangleோட ஏரியாவை ஆட் பண்ணோம்னா நமக்கு ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் கிடைக்கும் தான் கான்செப்ட்.
ஸோ ஆல்ரெடி இந்த ஃபார்முலாலாம் நம்ம இதிலே பார்த்துருக்கோம், 11th பார்த்துருக்கோம், ஏரியா ஃபார் ட்ரையாங்கிள் ஃபார்முலா. ஸோ ஏரியா ஃபார் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் த டூ அட்ஜசன்ட் சைட் இதுதான் கான்செப்ட். நம்ம இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோன்னா, இந்த ஏபிசின்ற இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம் அப்படின்னா, இது ஏ, இங்கே வந்து பி, இது வந்து சி. இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வேணும் அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் எனி டூ அட்ஜசன்ட் சைடு. இப்போ இந்த ரெண்டு சைடு எடுக்கலாம், இல்லை இந்த ரெண்டு சைடு எடுக்கலாம், இல்லை இந்த ரெண்டு சைடு எடுக்கலாம். எனி டூ அட்ஜசன்ட் சைடு எடுத்துக்கிறீங்க. இப்போ நான் வந்து இந்த டூ அட்ஜசன்ட் சைடு எடுத்துக்கிறேன். அப்போ இது எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து 1/2 கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ அட்ஜசன்ட் சைடு ஏபி வெக்டர் கிராஸு ஏசி வெக்டர் எடுத்துட்டாச்சு. ப்ளஸ் வெக்டர் ஏரியா ஆஃப் ஏசிடி, இந்த அபவ் ட்ரையாங்கிள் எடுக்கிறோம், இந்த போர்ஷன் எடுக்கிறோம். அப்போ அதை எடுக்கும்போது அகெயின் 1/2 டைம் ஆஃப் டூ அட்ஜசன்ட் சைடு. எந்த டூ அட்ஜசன்ட் சைடு எடுக்கிறோம்னா இந்த ரெண்டு அட்ஜசன்ட் சைடு எடுக்கிறோம். ஏசி வெக்டர் கிராஸு ஏடி வெக்டர், ஏசி வெக்டர் கிராஸு ஏடி வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரைட். இப்போ அடுத்து என்ன செய்கிறோம், இந்த ஏசி வந்து சேம் ஃபார்மேட்லேருந்து ஈஸியாக காமனாக எடுத்துக்கலாம். அதுக்காக நான் இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். இதில் கிராஸ் ப்ராடக்ட்டில் இந்த பொசிஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா நெகட்டிவ் ஆகும். அதனால் என்ன செய்கிறோம், -1/2. இது வந்து 1/2 டைம் ஆஃப் ஏபி வெக்டர் கிராஸ் ஏசி வெக்டர். இப்போ இந்த ரெண்டு பொசிஷனை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது ஒரு நெகட்டிவ் வரும். -1/2 ஃபஸ்ட்டு வந்து ஏசி வெக்டர் கிராஸு ஏபி வெக்டர் ப்ளஸ் 1/2 ஏசி வெக்டர் கிராஸு ஏடி வெக்டர் அப்படின்னு இருக்குது. இப்போ நான் என்ன செய்கிறேன், 1/2 காமனாக எடுத்துகிறேன். அடுத்து ஏசி வெக்டரையும் காமனாக எடுத்துடுறோம். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா, இங்கே வந்து ஒரு மைனஸும் ஒரு ஏபி வெக்டர் இருக்கும், ப்ளஸ்ஸு இங்கே வந்து 1/2 ஏசி காமன் போக இங்கே ரிமைனிங் என்ன இருக்குன்னா ஒன்லி தான் இந்த ப்ளஸ்ஸும் இந்த ஏடி மட்டும் இருக்கும். ஏன்னா கிராஸ் நம்ம காமன் எடுத்தாச்சு, இந்த கிராஸ் வந்து இங்கே காமன் எடுத்துட்டோம். ஏசி கிராஸ் 1/2 இதெல்லாம் காமனாக எடுத்துட்டாச்சு. அப்போ இங்கே ப்ளஸ்ஸு வித்து ஏடி வெக்டர் இருக்கும். இப்போ 1/2 ஏசி கிராஸ் ப்ராடக்ட் இதெல்லாம் காமனாக எடுத்துட்டோம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்னா இந்த ரிசல்ட் நமக்கு திருப்பி வந்துடும். சரி, ரைட்டு. இப்போ இந்த 1/2 அப்படி இருக்கட்டும், இந்த ஏசி வெக்டர் அப்படி இருக்கட்டும், கிராஸ் அதுவும் அப்படி இருக்கட்டும். இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போது இதை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு லெட்டரை வந்து பொசிஷன் ஆஃப் த ஹெட் டெய்லோட பொசிஷனை மாற்றினா நம்ம ஒரு மைனஸ் வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்லி இட் பிகம் ப்ளஸ். அப்போ என்ன செய்கிறோம், இதை மைனஸ் ரிமூவ் பண்ணுறக்கா ஏபின்றதை பிஏ வெக்டர் எடுத்துக்கிறேன். பிஏ வெக்டர் ப்ளஸ்ஸு ஏடி வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். பிஏ வெக்டர் ப்ளஸ்ஸு ஏடி வெக்டர் எடுத்துக்கிறேன். 1/2 இந்த ஏசி வெக்டர் கிராஸ் அப்படி இருக்கட்டும். இப்போது பிஏ வெக்டர் ப்ளஸ் ஏடி வெக்டர் இங்கே டயக்ராமில் பாருங்கள். டயக்ராமில் பிஏ வெக்டர் இங்கே இருக்குது. பிஏ வெக்டர் ப்ளஸ்ஸு ஏடி வெக்டர், பிஏ வெக்டர் ப்ளஸ்ஸு ஏடி வெக்டர் இந்த மாதிரி வச்சோம்னா அப்போ என்ன செய்யணும், பிடி வெக்டர் சொல்லலாமா? இப்போ இந்த கான்செப்ட் படி பார்க்கும்போது இப்படி இருக்குது. இங்கே ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது, இங்கே வந்து டி இருக்குது, இந்த டி. இப்போது பி டு ஏ, ஏ டு டி அப்படின்னு என்ன அர்த்தம்னா பிடி வெக்டர். அப்போது பிஏ வெக்டர் ப்ளஸ் ஏடி வெக்டர் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா, தட் இஸ் பிஏ ஏடி வந்தோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு பிடி வெக்டர், தட் இஸ் ஈக்குவல் டு பிடி வெக்டர். இதை நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பிஏ வெக்டர் ப்ளஸ் ஏடி வெக்டர் இப்போ நான் என்ன போட்டுக்கிறேன், பிடி வெக்டர் போட்டுக்கிறேன். அப்போது இதுதான் வந்து வெக்டர் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் ஏபிசிடி, குவாட்ரிலேட்ரல் ஏபிசிடி. ஸோ ஏற்கனவே நம்ம இதில் 11th பார்த்துருக்கோம். அட்ஜசன்ட் சைடு வரும்போது நமக்கு 1/2 வராமல் இருக்கும். அட்ஜசன்ட் சைடு இல்லாமல் டயக்ராமில் வச்சுட்டு நம்ம குவாட்ரிலேட்டரோட ஏரியா பார்த்தோம்னா 1/2 டைம் ஆஃப் அப்படின்னு கிடைக்கும். அப்போது 1/2 டைம் ஆஃப் இந்த கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் த டூ டயக்னல் இஸ் நத்திங் பட் ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல். ஸோ அப்போ நம்ம கன்க்ளூஷன் வந்தாச்சு. இந்த கன்க்ளூஷன் அப்படி எழுதிட வேண்டியதான். வெக்டர் ஏரியான்றனால மாடுலஸ் இல்லாமல் இருக்குது. மாடுலஸ் நம்ம போடணும்னு நினச்சோம்னா வெக்டர்ன்ற வேர்டை எடுத்துட்டோம்னா மாடுலஸ் போட்டுக்கலாம். therefore ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல், ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல்
ABCD that is equal to 1/2 time of modulus of AC vector cross BD vector. இந்த மாடுலஸ் போடலைன்னா ஆன்சர் வந்து வெக்டரில் வரும், மாடுலஸ் போட்டோம்னா ஆன்சர் வந்து மேக்னிடியூடில் வரும். ஸோ அவ்வளோதான் அந்த டிஃப்ரெண்ட்டு. ஸோ நமக்கு சம்மில் வந்து இந்த ஃபார்மேட் கொடுத்துருக்கனால நம்ம இந்த வெக்டர் ஃபார்மேட்லேருந்து இந்த கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஆரம்பிக்கும் போது வெக்டர் ஏரியாவில் ஆரம்பித்தோம், இப்போ முடிக்கும் போது நம்ம கொடுத்துருக்க சம் ஃபார்மேட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஏரியா ஆஃப் த குவாட்ரேட்டர் வித் டயகனல் அப்படின்போது half time of cross product of the two diagonals. இதுதான் கான்செப்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்ட். Exercise number 6.1, question number 7. Prove by vector method that the parallelogram on the same base and between the same parallels are equal in area. இப்போ ரெண்டு பேரலல் லைன் இருக்குது, L1 L2 அப்படின்ற 2 பேரல் லைன் இருக்குது. இந்த 2 பேரல் லைனில் என்ன செய்கிறோம், we can form a 2 parallelogram. இந்த 2 parallelogram எப்படி இருக்குன்னா சேம் ஏரியா இருக்குன்னு சொல்லணும். எதனால் சேம் ஏரியா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் த சேம் பேஸ், ரெண்டு பேரலோகிராம் ஒரே பேஸ் மேலே இருக்குது, பிட்வீன் த சேம் பேரலல்ஸ், ரெண்டும் சேம் பேரலல்ஸில் இருக்கிறனால அதோட ஏரியா வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ என்ன செய்கிறோம், இதை இப்போ இந்த கொடுத்துருக்க சுச்சுவேஷனை வந்து டயக்ராமில் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ L1 L2ன்றது 2 பேரலைன், ஏபின்றது பேஸு. இந்த பேஸில் தான் இந்த ரெண்டு பேரலோகிராம் இருக்குது. ஒரு பேரலோகிராம் வந்து ABCDன்றது ஒரு பேரலோகிராம், இன்னொரு பேரலோகிராம் பார்த்தீங்கன்னா ABEF அப்படின்றது அனதர் ஒன் பேரலோகிராம். ரெண்டு வந்து பிட்வீன் த சேம் பேரல் லைன்ஸில் இருக்குது. ரைட்டு, இந்த இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் எழுதுகிறோம். இட் ABCD அண்ட் ABEF பி த 2 parallelogram on the same base AB and between the same parallels AB and CD. AB and CD கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன செய்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த பேரலோகிராம் எடுத்துக்கிறேன், ABEF அந்த பேரலோகிராம் எடுத்துக்கிறேன். ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ABEF அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் அப்படின்னோட ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் த 2 அட்ஜசன்ட் சைடு. இப்போ வெக்டர்ன்ற வேர்டு போட்டிருந்தோம்னா நம்ம மாடுலஸ் போட தேவையில்லை. இப்போ வெக்டர்ன்ற வேர்டு போடுறதுனால நம்ம மாடுலஸ் போடணும். அப்போது நம்ம இந்த பேரலோகிராம் இருக்கு இல்லையா, இந்த பேரலோகிராம், அதாவது வந்து இப்படி இருக்கிற இந்த பேரலோகிராம், இந்த பேரலோகிராம் இது A இருக்குது, இங்கே B இருக்குது, இங்கே வந்து E இருக்குது, இங்கே வந்து F இருக்குது. இந்த பேரலோகிராமோட ஏரியா பார்க்குறதுக்கு இந்த 2 அட்ஜசன்ட் சைடு எடுத்துக்கிறேன். இந்த 2 அட்ஜசன்ட் சைடு, இந்த சைடும் இந்த சைடு எடுத்துக்கிற போகிறேன். ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ABEF ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் AB வெக்டர் கிராஸு AE வெக்டர். AB வெக்டர் கிராஸு AE வெக்டர் எடுத்துக்கிட்டாச்சு. மாடுலஸ் ஆஃப் AB வெக்டர் கிராஸு AE வெக்டர். இதான் வந்து ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ABEF. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடுலஸ் அப்படி இருக்கட்டும், இந்த AB வெக்டர் அப்படி இருக்கட்டும், கிராஸ் இருக்கும். AE வெக்டர் இந்த படத்தில் பாருங்கள், AEக்கு போகணுன்னா என்ன பண்ணணுன்னா AC ப்ளஸ்ஸு EC அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேட்டில் வரும்போது AC வெக்டர் ப்ளஸ்ஸு EC வெக்டர், AC வெக்டர் ப்ளஸ்ஸு EC வெக்டர் எடுத்துக்கிறோம், மாடுலஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம். அடுத்து என்ன செய்கிறோம், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். ஒரு வெக்டர் அதனோட கிராஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். அப்போது AB வெக்டர் கிராஸு AC வெக்டர் ப்ளஸ், இந்த ப்ளஸ் அப்படி எடுத்துக்கிறோம், AB வெக்டர் கிராஸு EC வெக்டர், AB வெக்டர் கிராஸு EC வெக்டர் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நான் அடுத்து என்ன போகிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த மாடுலஸ் ஆஃப் AB வெக்டார் கிராஸு AC வெக்டருங்க அப்படியே இருக்கட்டும், AB வெக்டர் கிராஸு AC வெக்டர் ப்ளஸ், இப்போ ABEC பாருங்கள், ABன்றதும் ABEC ரெண்டும் வந்து பேரலில் இருக்குது. ஸோ கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் பேரலல் வெக்டர் வந்து என்ன இருக்குன்னா 0 அப்படின்னு தெரியும், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போது A வெக்டர் கிராஸ் B வெக்டர் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எப்படி இருக்குன்னா A வெக்டர் இஸ் பேரலல் டு B வெக்டர்னு இருக்கும். A வெக்டர் கிராஸ் B வெக்டர் ஈக்குவல் டு 0னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் A வெக்டர் இஸ் பேரலல் டு B வெக்டர். அப்போ பேரலல் வெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆங்கிள் வந்து 0 இருக்கும், 0. அப்போ அதனோட பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டு கிராஸ் ப்ராடக்ட் 0 அப்படின்னு வந்துச்சுன்னா இது பேரலல் வெக்டர் இருக்கும். இப்போ பேரலல் வெக்டர் இருக்குனால நான் என்ன செய்யணும், கிராஸ் ப்ராடக்ட் 0ன்னு எடுத்துக்கிறேன். இது இருந்தால் இது இருக்கும், இது இருந்தால் இது இருக்கும்.
அதனால் இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பேரலன்றது நமக்கு தெரியும். இது ரெண்டு பேரலல் ஏபி வந்து பேரலல் டு இசி, இது ரெண்டு பேரலல் அப்படின்னு தெரியும். இது ரெண்டு பேரலல் அப்படின்றனால நான் என்ன சொன்னேன், இந்த கிராஸ் ப்ராடக்ட் 0ன்னு எடுத்துக்கிறேன். அப்படி கிராஸ் ப்ராடக்ட் 0 எடுக்கும்போது இதோட ஆன்சர் வந்து 0 ஆயிரும். இது வந்து 0. அப்போ ஃபைனலில் நமக்கு என்ன கிடைக்குன்னா மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் கிராஸு ஏசி வெக்டார். ஸோ ஏபி வெக்டர் கிராஸ் ஏசி வெக்டர் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த செகண்ட் பேரலோகிராம் பாருங்கள். செகண்ட் பேரலோகிராம் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்குது. இது ஏ, இது பி, இது வந்து சி, இது வந்து டி. ஸோ இப்போ ஏபி வெக்டார் ஏசி வெக்டர் அப்படின்றது இந்த ரெண்டு அட்ஜசன்ட் சைடு, இந்த ரெண்டு சைடு அட்ஜசன்ட் சைடோட கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு எடுத்திருந்தா அப்போ இது வந்து ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஏபிசிடி. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன கன்க்ளூஷன் வந்துடும்னா ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஏபிசிடி. ரைட். இப்போ நம்ம எப்படி ஆரம்பிக்கும் போது ஏரியா ஆஃப் த ஃபஸ்ட்டு பேரலோகிராம் ஏபிஇஎஃப்ன்ற பேரலோகிராம் எடுத்தோம். அதனோட ஏரியாவிலேருந்து ஆரம்பித்து வரும்போது கன்க்ளூஷன் நமக்கு எப்படி வந்திருக்குன்னா ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஏபிசிடின்னு வந்துருக்கு. அப்போ ரெண்டோட ஏரியா வந்து ஈக்குவலாக வந்துருச்சு. அதனோட ஏரியா ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் திஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் திஸ் ஒன் வந்துருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன கண்டிஷன் எடுத்தோம், இது ரெண்டு பேரலாக இருக்குது, சேம் பேஸில் இருக்குன்றதை சொல்லியாச்சு. அப்போ நம்ம சொல்ல வேண்டிய கண்டிஷனை ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ ஹென்ஸ் ப்ரூவ்ட். Exercise number 6.1, question number 8. If G is the centroid of triangle ABC, prove that area of triangle GAB equal to area of triangle GBC is equal to area of triangle GCA, that is equal to 1/3 time of area of triangle ABC. இதான் கான்செப்ட். இந்த கொஷின் நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கொஷினுக்கான ஒரு டயக்ராம் நம்ம எடுத்துக்கிறோம். ஏபிசிபியை ட்ரையாங்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாச்சு. ஜிபி த சென்ட்ராய்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டாச்சு. ஜி இஸ் த சென்ட்ராய்டு. இதெல்லாம் சம்மிலே கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த சென்ட்ராய்டு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதாவது 3 ட்ரையாங்கிள் இருக்குது. அதாவது என்னென்ன ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஜிஏபி அப்படின்றது ஒரு ட்ரையாங்கிள், ஜிபிசின்றது இன்னொரு ட்ரையாங்கிள், ஜிசின்றது இன்னொரு ட்ரையாங்கிள். 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. இதோட ஏரியா வந்து இந்த ஏரியாவுக்கு ஈக்குவல், இதோட ஏரியா வந்து இந்த ஏரியாவுக்கு ஈக்குவல், இந்த ஏரியா வந்து இதுக்கு ஈக்குவல். ஆல் த 3 ஏரியாஸ் ஆர் ஈக்குவல். இன்சைடில் இருக்கிற ஆல் த 3 ஏரியாஸ் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு ஆல் த 3 ஏரியாஸ் ஈக்குவல்னால் இந்த 3 ஏரியாஸ் ஈக்குவல் ஏரியா எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3 டைம் ஆஃப் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. இந்த ஹோல் ட்ரையாங்கிளுக்கு 1/3 டைம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு ஏரியாவும். இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஜிஏபி அப்படின்றது எப்படி இருக்குன்னா 1/3 டைம் ஆஃப் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு இருக்கும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஜிபிசி அப்படின்னு இருக்குன்னா 1/3 டைம் ஆஃப் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்மால் ட்ரையாங்கிளும் என்ன இருக்குது 1/3 டைம் ஆஃப் ஏரியா ஆஃப் த ஹோல் ட்ரையாங்கிளாக இருக்குது. அதே மாதிரி இன்டரில் பார்க்கும்போது ஆல் த 3 ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ற கான்செப்ட். இது எல்லாமே நம்ம இதில் ஒன்றில் ப்ரூவ் பண்ண போகிறோம். ரைட்டு. அதுக்கு முன்னாடி இந்த சென்ட்ராய்டு அப்படின்ற அந்த கான்செப்டை ஒரு தடவை பார்த்துடலாம். நம்ம ஏற்கனவே 11th பார்த்துருக்கோம். சென்ட்ராய்டு அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா 3 மீடியன்ஸ் we can draw. ஏபிசி அப்படின்ற 3 மீடியன்ஸ் நம்ம ட்ரா பண்ணலாம். இந்த 3 மீடியன்ஸ் மீட் அட் த பாயிண்ட் இல்லாட்டி கோயின்சைடு. சரி, இந்த 3 மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட்னு சொல்கிறோம். இந்த கன்கரண்ட் பாயிண்ட் தான் சென்ட்ராய்டு ஜின்னு சொல்கிறோம். சென்ட்ராய்டு ஜி, அதாவது ஏடி பிஇ சிஎஃப். ஏடிபிஇ சிஎஃப். இந்த ஏடிபிஇ சிஎஃப் 3 மீடியன் மீட் அட் த பாயிண்ட் பாசிங் த்ரூ த சேம் பாயிண்ட் ஜி, அதுக்கு பேர் தான் சென்ட்ராய்டுன்னு சொல்கிறோம். இதை நம்ம அங்கே பார்க்கும்போது ஓன்ற ஆர்ஜின் வச்சுட்டு இப்போ இந்த ஓஜியோட பொசிஷன் வெக்டர் பார்த்தோம். ஓஜி வெக்டர் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிட்டோம்னா ஓஏ வெக்டர் ப்ளஸ் ஓபி வெக்டர் ப்ளஸ் ஓசி வெக்டர் டிவைடட் பை 3 அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அங்கே வந்து ஓஏ வெக்டர் ப்ளஸ் ஓபி வெக்டர் ப்ளஸ் ஓசி வெக்டர் டிவைடட் பை 3ன்னு பார்த்துருக்கோம். இப்போ ஓஏக்கு ஏ வெக்டர் அப்படின்னு இருந்தால் இப்படி கூட சொல்லலாம். ஓஏ வெக்டர் ஏ வெக்டர், ஓபி வெக்டர் வந்து பி வெக்டர், ஓசி வெக்டர் வந்து சி வெக்டர் டிவைடட் பை 3 அப்படின்ற கான்செப்ட் நம்ம பார்த்துருக்கோம். இது நம்ம 11th பார்த்துருந்த அந்த கான்செப்ட் நீங்கள் ஆல்ரெடி ரீகால் பண்ணியிருப்பீங்க. இப்போ இதே கான்செப்டை இங்கே நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். இதுக்கு ரிலேட்டடான கான்செப்டை இதை அப்ளை பண்ணி பார்க்குறோம். சரி, இப்போ சம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். இங்கே பாருங்கள். இப்போது இந்த ட்ரையாங்கிளை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள்.
இப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டாங்க, சம்லேயே கொடுத்துட்டனால நம்ம டேரெக்டாக வந்து எதை ஆரிஜினை செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத எடுத்துக்கிறோம். நம்ம 11th பார்க்கும்போது ஓ ஆஸ் த ஆரிஜின் அப்படின்னு எடுத்திருந்தோம். இங்கே நம்ம சம் கொஞ்சம் சிம்பிளாக போடணும் அப்படின்றதுக்காக நான் என்ன எடுத்துக்கிறேன்னு பண்ணால் ஏ வந்து ஆரிஜினாக செலக்ட் பண்ணிக்கிறேன். கன்சிடர் ஏ ஆஸ் ஆரிஜின் அப்படின்னு எடுத்துக்கிறேன். கன்சிடர் ஏ ஆஸ் ஆரிஜின். அப்போ இந்த பொசிஷன் வெக்டர் ஆஃப் த சென்ட்ராய்டு ஜிக்கு நம்ம பார்க்குறோம். இங்கே ஓஜின்னு பார்த்தோம் இல்லையா, ஓஜிக்கு பதிலாக இங்கே என்ன செய்ய போகிறோம்னா ஏஜின்னு பார்க்க போகிறோம். எதனால்னா ஓன்றதுக்கு பதிலாக தான் நான் என்ன எடுத்திருக்கேன், ஏன்னு எடுத்திருக்கேன். அதனால ஓஜின்றதுக்கு பதிலாக நான் என்ன செய்ய போகிறேன், ஏஜி பார்க்க போகிறேன் இந்த இடத்துல. அப்போ இந்த பொசிஷன் வெக்டர் ஆஃப் த சென்ட்ராய்டு ஜி ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு பார்த்தீங்கன்னா ஓஜின்றது பதிலாக அங்கே என்ன எடுத்துக்கோன்னா ஏஜி வெக்டர் ஈக்குவல் டு, ஸோ ஓஏ அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, ஓஏன்றது ஓக்கு பதிலாக அங்கே என்ன இருக்குன்னா ஏ தான் நம்ம எடுத்திருக்கோம். அப்போ என்ன வரும்னா ஏஏ வெக்டர் ப்ளஸ்ஸு, அடுத்து ஓபின்றதுக்கு பதிலாக என்ன வரும்னா ஏபி வெக்டர் ப்ளஸ்ஸு ஓசின்றது பதிலாக ஏசி வெக்டர் டிவைடட் பை 3. ஓகேவா? இப்போ ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம 11th பார்த்தது ஓ ஆஸ் த ஆரிஜின் அப்படின்னு எடுத்தோம், இங்கே ஏ ஆஸ் த ஆரிஜின் எடுத்திருக்கோம். ஸோ அப்போது ஓன்ற பொசிஷன் பூரா வந்து இங்கே ஏன்னு மாறுது. அப்படின்போது ஓஜின்றது பதிலாக ஏஜின்னு எடுத்திருக்கோம். ரைட்டா? உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் புரியணுன்றதுக்காக தான் இதெல்லாம் போட்டு காமிச்சிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் எக்ஸாமில் போடணும் அவசியம் இல்லை. இந்த கான்செப்டை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டுட்டாலே போதும். இப்போ ஏன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் டெர்மினல் ரெண்டு சேமாக இருந்தால் அதனோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும். அப்படின்போது நமக்கு எது மட்டும் தான் வரும்னா ஏஜி வெக்டர் ஈக்குவல் டு, இது 0 ஆகிறனால எது மட்டும் இருக்கும், ஏபி வெக்டர் ப்ளஸ்ஸு ஏசி வெக்டர் டிவைடட் பை 3 அப்படின்னு இருக்கும். ஏஜி வெக்டர் ஈக்குவல் டு ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏசி வெக்டர் டிவைடட் பை 3. ரைட். இப்போ அடுத்து என்ன எடுத்துக்கிற போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி பார்க்க போகிறோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்சது என்ன தெரியும், we know that area of the triangle ABC is equal to, அப்போ என்ன செய்யணும், half into cross product of the two adjacent side. இப்போ நான் இங்கே எந்த ரெண்டு adjacent side எடுத்துக்கிற போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு adjacent ஏக்கு ரிலேட்டடாக இருக்கிற ரெண்டு adjacent side ஏபி வெக்டர் கிராஸ் ஏசி வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏபி வெக்டர் கிராஸ் ஏசி வெக்டர், கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ அட்ஜசன்ட் சைடு. இது ரெண்டு இப்போ நான் எடுத்திருக்கேன், இது ரெண்டு எடுக்கலாம், டூ அட்ஜசன்ட் சைடு எடுத்துக்கணும், அவ்வளோதான். இது நமக்கு தெரியும். we know that area of a triangle ABC is equal to half into the modulus of AB vector cross AC vector. இது நமக்கு தெரிஞ்சது, எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது வர்றேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு போர்ஷன் எடுக்கிறோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் GAB, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் GAB அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கிற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ட்ரையாங்கிளை மட்டும் செப்பரேட்டாக எடுக்கும்போது, இந்த ஒரு ட்ரையாங்கிளை மட்டும் அப்படி நான் எடுக்கிறேன், இந்த போர்ஷன் மட்டும். இந்த ட்ரையாங்கிளை மட்டும் இப்படி எடுக்கிறேன். இங்கே ஏ இருக்குது, இங்கே வந்து ஜி இருக்குது, இங்கே வந்து பி இருக்குது. இப்போ டூ அட்ஜசன்ட் சைடு, இப்போ இது ரெண்டு டூ அட்ஜசன்ட் சைடு எடுத்துக்கிறோம். கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் த டூ அட்ஜசன்ட் சைடு எடுத்துக்கிறீங்க. அப்படி எடுக்கும்போது என்ன வரும்னா 1/2 டைம் ஆஃப் ஏபி வெக்டார் கிராஸ் ஏஜி வெக்டார் அப்படின்னு வரும். 1/2 டைம் ஆஃப் ஏபி வெக்டார் கிராஸ் ஏஜி வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரைட். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்கிறோம், திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படி இருக்கட்டும், ஏபி வெக்டார் அப்படி இருக்கட்டும், கிராஸ் ஏஜி வெக்டார் மட்டும் ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், அதை எடுத்து இங்கே அப்ளை பண்ணுறோம். ஏஜி வெக்டார் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏபி வெக்டார் ப்ளஸ்ஸு ஏசி வெக்டார் டிவைடட் பை 3 அப்படின்னு இருக்கு. இப்போ இங்கே 1/2 அப்படி இருக்கட்டும், இந்த 1/3 கூட செப்பரேட் பண்ணிடுங்க. செப்பரேட் பண்ணிவிட்டு இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் அடிஷன் அந்த கான்செப்ட் படி இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஏபியை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விட்டுருங்க. அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஏபி வெக்டார் கிராஸ் ஏபி வெக்டார் ப்ளஸ்ஸு ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார் அப்படின்னு வரும். ஏபி வெக்டார் கிராஸு ஏசி வெக்டார். இப்போ டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு, இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிடுச்சு.
இந்த 1 இது காமன்றதுக்காக ஒரு சின்ன ப்ராக்கெட் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இந்த 1/3 வந்து 2 கிராஸு காமன்றனால இப்படி ஒரு ப்ராக்கெட் போட்டிருக்கேன். ரைட்டு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், 1/3 காமன் எடுத்துகிட்டு இந்த ஏபி வெக்டர் வந்து ஏபி வெக்டரையும் கிராஸையும் வந்து இது ரெண்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறோம், வித் அடிஷனோட டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். அப்படின்போது அடுத்து என்ன வரும் அப்படின்னா, இந்த 1/2 அப்படி இருக்கட்டும், இந்த 1/3 கூட இங்கே வச்சுங்க, 1/3 அப்படி வச்சுட்டு என்ன பண்ணுறோம்னா, ஏபி கிராஸ் ஏபி ரெண்டு வந்து சேம் வெக்டரோட கிராஸ் ப்ராடக்ட் வந்து 0ன்னு ஆயிரும். அப்போ இது 0 ஆகிட்டு ப்ளஸ் இது மட்டும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏபி வெக்டர் கிராஸு ஏசி வெக்டர்னு இருக்கும். ஏபி வெக்டர் கிராஸு ஏசி வெக்டர் இது 0 ஆகிட்டு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1/3 அப்படியே வச்சுட்டு மாடலஸ் அப்படி எடுத்துகிட்டு 1/2 மட்டும் இங்கே கொண்டு போங்க. 1/2 இன்ட்டு ஏபி வெக்டர் கிராஸு ஏசி வெக்டர், ஏபி வெக்டர் கிராஸு ஏசி வெக்டர் 1/2 டைம் ஆஃப் மாடலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் கிராஸு ஏசி வெக்டர் அப்படின்னு எடுத்துட்டாச்சு. ஏபி வெக்டர் கிராஸு ஏசி வெக்டர் இந்த 1/3 வந்து இது காமனாக இருக்குது. அப்போது இந்த 1/3 அப்படி இருக்கட்டும், 1/3 அப்படி இருக்குது. இந்த போர்ஷனுக்கு பதிலாக ஏபி வெக்டர் கிராஸ் ஏசி வெக்டர் அந்த போர்ஷன் பதிலாக வச்சிடும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு போட்டுரும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஃபஸ்ட் போர்ஷன் மட்டும் எடுத்து இப்போ ஹோல் ட்ரையாங்கிள் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி செகண்ட் போர்ஷன் எடுத்து பண்ணலாம், தேர்ட் போர்ஷன் எடுத்து இப்படி பண்ணலாம். பண்ணும்போது சேம் ரிசல்ட்டு தான் வரும். இப்போ என்ன சொல்லணும்னா, சிமிலர்லி we can prove that என்ன ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஜிபிசி equal to ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் GCA, area of triangle GCA. So this is equal to 1/3 time of area of triangle ABC. So இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம எடுத்து ப்ரூவ் பண்ண முடியும். Now example number 6.7. The question is, prove by vector method that the perpendiculars, the perpendicular is called an altitudes, from the vertices to the opposite side of a triangle are concurrent. Okay, so in the situation இங்க ஒரு டயக்ராமில் போட்டிருக்கோம். இது ஒரு triangle, ABC is a triangle. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the perpendiculars, இதில் எது perpendicular AD, BE, CF இதெல்லாம் வந்து perpendiculars. அதுக்கு பேர் தான் altitudes அப்படின்னு சொல்கிறோம். இந்த altitudes எங்கே இருக்குன்னா, ஃப்ரம் த வெர்டிசஸ், எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா வெர்டிசஸ் ஏன்ற வெர்டெக்ஸில், பின்ற வெர்டெக்ஸில், சின்ற வெர்டெக்ஸ்லேருந்து இப்படி நமக்கு ஆரம்பமாகுது. ஃப்ரம் த வெர்டிசஸ் டு த ஆப்போசிட் சைடு, வெர்டிசஸில் ஆரம்பித்து ஆப்போசிட் சைடு போகுது. அப்படி போய் ஆப்போசிட் சைடில் பெர்பெண்டிகுலரில் மீட் பண்ணுது. அப்போ இந்த மீட் பண்ணக்கூடிய இந்த 3 லைன்ஸ் என்ன இருக்குன்னா, பாசிங் த்ரூ த சேம் பாயிண்ட், அதான் சேம் பாயிண்ட் O, தட் இஸ் கால்ட் த கன்கரண்ட். இதான் அதோட மீனிங். All the 3 altitude passing through the same point, that the same point concept is called a concurrent. அவ்வளோதான். இதை நம்ம வந்து வெக்டர் மெத்தடில் ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ சொல்யூஷன் ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் எடுத்துக்கிறோம். இந்த டயக்ராம் பற்றியான ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் சொல்கிறேன். கன்சிடர் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏபிசின்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டாச்சு. இந்த ட்ரையாங்கிளில் இன் விச் த டூ அல்டிடியூட்ஸ், 2 அல்டிடியூட் எடுத்துக்கிறோம். ஏடி ஒன் அல்டிடியூட், பிஇ அனதர் ஒன் அல்டிடியூட். 2 altitudes AD and BE, இந்த 2 altitudesum intersected to O. இந்த 2 altitudes AD and BE intersected to O, that is the first concept. இதை எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து என்ன செய்கிறோம், we are going to draw another one altitude, that is CO. That is CO is produced. COன்ற லைனை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம்.
எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ப்ரொடியூஸ்னா எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இட் மீட் த ஏபி அட் எஃப், ஏபின்ற லைனில் எஃப்பில் மீட் பண்ணுது. ஓகே, இப்போ இந்த லைன் வந்து ஓ வழியாக போகுது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணால் தான் ஐடியா ஆக்சுவலாக. இப்போ ஏடிபி ரெண்டு வந்து ஓ வழியாக போகுதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டே நம்ம எடுத்துக்கிட்டோம், கன்சிடர் பண்ணியாச்சு. அப்போது நம்ம என்ன பண்ணால் போகுதுன்னா தேர்ட் லைன் ஆல்சோ த தேர்ட் அல்டிடியூட் ஆல்சோ பாசஸ் த்ரூ த சேம் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ப்ரூஃப் ஓவர். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ என்ன சொல்கிறோம், சிஓன்ற ஒரு லைன் இருக்குது, அல்டிடியூட்னு சொல்லாமல் சிஓ இஸ் அ லைன், தட் லைன் ப்ரொடியூஸ்டு, இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இட் மீட் த ஏபி அட் எஃப் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போது இதுவும் ஓ வழியாக போகுது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ இதை வந்து டாட் ப்ராடக்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன எடுத்துக்கிறோம், டேக் ஓ ஆஸ் த ஆரிஜின், பொசிஷன் வெக்டர் கான்செப்ட் நம்ம எடுத்துக்கணும். அதுக்காக என்ன செய்யணும், டேக் த ஓ ஆஸ் த ஆரிஜின் அப்படின்னு எடுத்தாச்சு. ஓ ஆரிஜினாக இருந்துச்சுன்னா லெட் என்ன எடுத்துக்கணும்னா ஓஏ வெக்டர், ஓஏ வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர், ஓபி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர், ஓசி வெக்டர் ஈக்குவல் டு சி வெக்டர். இந்த டயக்ராம்லேயே பார்த்தாலே தெரியும், இட்ஸ் அ ஓஏ, ஓலேருந்து ஏக்கு இட்ஸ் அ ஏ வெக்டர், ஓ டு பி, ஓபி வந்து பி வெக்டர், ஓசி வந்து சி வெக்டர் எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து என்ன எடுத்துக்கிற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் சின்ஸ் என்ன சொன்னோன்னா ஏடி ஆல்ரெடி பெர்பெண்டிகுலர் அல்டிடியூட்னு சொல்லியாச்சு. அப்போ ஏடி அல்டிடியூடாக இருந்தால் பெர்பெண்டிகுலர் டு பிசி, சின்ஸ் ஏடி லைன் இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிசி அப்படின்னு சொன்னோம். சின்ஸ் ஏடி இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிசி, இது வெக்டர் ஃபார்மேட்டில் சொல்கிறதா இருந்தால் ஏடி வெக்டர் இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிசி வெக்டர்னு சொல்கிறோம். ஸோ இது இந்த மாதிரி சொல்லியிருக்கனால வி ஹாவ் ஏடியோட ஒரு பார்ட்டு தான் வந்து ஓஏ, ஏடியோட ஒன்றாவது பார்ட் வந்து ஓஏ. அப்போ என்ன சொல்கிறோம், ஓஏ வெக்டர் இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிசி வெக்டர். நான் பெர்பெண்டிகுலர் பல சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணால் பெர்பெண்டிகுலர்னு எழுதிக்கலாம், ஏடி வெக்டர் இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிசி அப்படி கூட எழுதிக்கலாம். நான் அந்த பெர்பெண்டிகுலர் பல சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது ஏடி இஸ் அல்டிடியூட், அதனால் ஏடி வந்து பெர்பெண்டிகுலர் டு பிசின்னு சொல்லியாச்சு. ஏடியோட ஒன்றாவது பார்ட்டு தான் ஓஏ இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிசி. இப்போது நமக்கு ஏற்கனவே இது தெரியும், ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும் டாட் ப்ராடக்ட்டில். என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் இஸ் அ ஒன் வெக்டர், பி வெக்டர் இஸ் அனதர் ஒன் வெக்டர். நீங்கள் இதோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோன்னா இது ப்ராப்பர்ட்டிக்காக சொல்லுங்கள். ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0 இருக்குன்னு வச்சுக்கணும். டாட் ப்ராடக்ட் 0 இருந்தால் இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா டபுள் வர மார்க், இங்கேருந்து இங்கே ரெண்டு சைடு வருன்றதுக்காக. ஏ வெக்டர் இஸ் பெர்பெண்டிகுலர் டு பி வெக்டர், இதுதான் கான்செப்ட். இப்போ ரெண்டோட டாட் ப்ராடக்ட் வந்து 0 இருந்தால் அவனோட இந்த ரெண்டு வெக்டர் வந்து பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் இருக்கும். இல்லை ரெண்டு வெக்டர் வந்து பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் இருந்தால் என்னோட டாட் ப்ராடக்ட் வந்து 0 இருக்கும். இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டை இங்கே நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்கள். இப்போ ஓஏ இஸ் ஒன் வெக்டர், பிசி இஸ் அனதர் ஒன் வெக்டர். இப்போ ரெண்டோட டாட் ப்ராடக்ட் எடுக்கிறோம், ஓஏ வெக்டர் டாட்டு பிசி வெக்டர், ரெண்டோட டாட் ப்ராடக்ட் வந்து 0ன்னு எடுத்துக்கிறோம். ஓஏ வெக்டர் டாட் பிசி வெக்டர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏனால்னா இது ரெண்டு பெர்பெண்டிகுலர்னால. இப்போ ஓஏ வெக்டர் அப்படியே வச்சுக்கிறேன், ஓஏ வெக்டர் அப்படியே இருக்கட்டும். டாட் பிசி வெக்டருக்கு மட்டும் பொசிஷன் வெக்டர் எடுத்துக்கிறேன். இது வந்து ஹெட், இது டெய்ல்னு சொல்லுவோம். ஸோ இது நம்ம 11th பார்த்துருக்கோம். பொசிஷன் வெக்டர் ஆஃப் த ஹெட் மைனஸ் பொசிஷன் வெக்டர் ஆஃப் த டெய்ல் எழுதலாம். அப்போ பொசிஷன் வெக்டர் ஆஃப் த ஹெட் வந்து ஓசி மைனஸ் பொசிஷன் வெக்டர் ஆஃப் த டெய்ல் வந்து ஓபி. ஸோ ஓபி வெக்டர் மைனஸ் ஓசி வெக்டர் தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ஓஏக்கு நம்ம ஆல்ரெடி இது வச்சுருக்கோம். ஓஏக்கு என்ன வச்சோம்னா ஏ வெக்டர் அப்படின்னு வச்சுருக்கோம். டாட்டு ஓசிக்கு வந்து சி வெக்டர்னு வச்சுருக்கோம். மைனஸ் ஓபி வந்து பி வெக்டர் வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 0 எடுத்துட்டாச்சு. அடுத்து வந்து ஏ வெக்டரும் டாட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ரெண்டுக்கு நம்ம என்ன செய்யணும், டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட்டு பி வெக்டர் தட் இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து என்ன செய்கிறோம், எடிசன் ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்தது செகண்ட் இன்னொரு அல்டிடியூடு பார்த்துருக்கோம். என்ன எடுத்துருக்கோம், பிஇ பெர்பெண்டிகுலர் டு சிஏன்னு சொல்லியிருக்கோம். இப்போ அந்த கான்செப்ட் எடுத்துக்கலாம். சிமிலர்லி என்ன சொல்கிறோம், பிஇ என்ற லைன் வந்து எப்படின்னா பெர்பெண்டிகுலர் டு சிஏ, பிஇ வந்து பெர்பெண்டிகுலர் டு சிஏ அப்படின்னு இருக்குது. அப்போ என்னோட வெக்டர் ஃபார்ம் எடுத்துக்கலாம், பிஇ வெக்டர் பெர்பெண்டிகுலர் டு சிஏ வெக்டர் எடுத்துக்கிறோம். பிஇ பெர்பெண்டிகுலர் டு சிஏன்னு இருக்குது. பிஇயோட ஒன் ஆஃப் த பார்ட்டு தான் என்ன இருக்குது, ஓபி. அப்போ என்ன, ஓபி பெர்பெண்டிகுலர் டு சிஏன்னு எடுத்துக்கிற போகிறேன். ஓபி இஸ் பெர்பெண்டிகுலர் டு சிஏ வெக்டர் எடுத்துட்டாச்சு. இது we have இரண்டு பெர்பெண்டிகுலர்னால we are going to what about that is என்ன எடுத்துக்கிறோம்னா ஓபி வெக்டர் டாட்டு சிஏ வெக்டர் ரெண்டோட டாட் ப்ராடக்ட் வந்து 0. ஏன்னா அது ப்ராப்பர்ட்டி, டாட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ரெண்டு 0ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன எடுத்துக்கிறோம், ஓபி வெக்டர் அப்படி எடுத்துக்கிறோம். ஓபி வெக்டர் அப்படி வச்சுக்கிட்டு இதுக்கு பொசிஷன் வெக்டர் ஆஃப் த ஹெட் மைனஸ் பொசிஷன் வெக்டர் ஆஃப் த டெய்ல் போடுறோம். பொசிஷன் வெக்டர் ஆஃப் ஹெட்ன்றது ஓஏ வெக்டர் மைனஸ் டெய்ல் வந்து ஓசி வெக்டர், ஓஏ வெக்டர் மைனஸ் ஓசி வெக்டர் ஈக்குவல் டு 0.
இப்போ இதுக்கு வந்து பி வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம் டாட்டு, இது வந்து ஏ வெக்டர் மைனஸ் சி வெக்டர் தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ரெண்டுக்கு நம்ம என்ன செய்கிறோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். பி வெக்டரையும் டாட்டையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது பி வெக்டர் டாட் ஏ வெக்டர்னு வரும். நான் அதுக்கு மேலே அதை எப்படி எழுதிக்கிறேன், நம்ம ஏ வெக்டர் டாட் பி வெக்டர்னு எழுதிக்கலாம். ஏன்னா டாட் ப்ராடக்ட்டில் நம்ம பிளேஸை மாற்றும் போது ஒன்றும் வேல்யூ மாறாது. அடுத்து இது ரெண்டு டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது பி வெக்டர் டாட்டு சி வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு 0. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஈக்குவேஷன் நம்பர் 2 ஈக்குவேஷன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ ஃபர்தராக நம்ம கண்டினியூ பண்ணுறது என்ன செய்யணும், ஈக்குவேஷன் 1 2 ஆட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1 + 2 ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது லெஃப்ட் சைடு ஆட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் டாட்டு பி வெக்டர், ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் மைனஸு ஏ வெக்டர் டாட்டு பி வெக்டர் ப்ளஸ்ஸு ஏ வெக்டர் டாட்டு பி வெக்டர் மைனஸு பி வெக்டர் டாட்டு சி வெக்டர் தட் இஸ் ஈக்குவல் டு 0 ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ ஆட் பண்ண பிறகு இதில் ஏதாவது கேன்சல் ஆகுமான்னு பார்க்குறோம். எது கேன்சல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர், இங்கே ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இருக்குது, பட் இது ப்ளஸ் இது மைனஸ். அப்போ இது என்ன சொல்கிறோம், இதுவும் நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்படி கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் மைனஸ் ஆஃப் பி வெக்டர் டாட்டு சி வெக்டர் தட் இஸ் ஈக்குவல் டு 0 இருக்குது. இல்லை சி வெக்டரை வந்து நான் காமனாக எடுத்துக்கிறேன். காமனாக எடுக்கும்போது என்ன வரும்னா இங்கே வந்து ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர் தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். அடுத்து இது பார்க்குறேன், என்னோடய பொசிஷன் வெக்டர் ஃபார்மேட் பார்க்கும்போது இது வந்து ஓஏ வெக்டர் மைனஸு ஓபி வெக்டர் டாட்டு சி வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. ஓகே, சி வெக்டர் அப்படின்றத கூட என்ன எடுத்துக்கலாம், ஓசி வெக்டர் எடுத்துக்கலாம். ஓகே, ஓஏ வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர் டாட்டு ஓசி வெக்டர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஆக்சுவலாக இது வந்து பொசிஷன்ன்றது ஹெட் மைனஸ் பொசிஷன்ன்றது டெய்ல். அப்போ பின்றது டெய்லு, ஏன்றது ஹெட் இப்படி வரும். ஸோ என்னோட ஃபார்மேட் பொசிஷன் வெக்டர் ஹெட் மைனஸ் பொசிஷன் வெக்டர் டெய்ல் அந்த கான்செப்ட். டாட் இங்கே வந்து ஓசி வெக்டர் ஈக்குவல் டு 0. ஸோ டாட் ப்ராடக்ட்டில் நம்ம ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுனால வேல்யூ மாறாது. அதனால் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஓசி வெக்டர் டாட்டு பிஏ வெக்டர் தட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போது பார்த்தீங்கன்னா ஓசியோட ஃபுல் ஓசின்றது ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் சிஎஃப். அப்போ சிஎஃப் வெக்டர் டாட்டு பின்றது என்ன சார், ஏபி வெக்டர்னு சொல்லலாம். சிஎஃப் வெக்டர் டாட் ஏபி வெக்டர் ஈக்குவல் டு 0. அப்போ CF vector is perpendicular to AB vector. CF vector is perpendicular to AB vector கிடச்சிருக்கு. அப்போ CF is perpendicular to AB vector it passes through the same point O. Hence the perpendicular drawn from C to the side AB hence the perpendicular drawn from the side AB passes through O. Therefore, the altitudes are concurrent. Hence, the altitudes are concurrent, hence proved. Now example number 6.6 Apollonius theorem. The statement is, if D is the midpoint of the side BC of a triangle ABC, show that is so by the vector method that modulus of AB vector square plus modulus of AC vector square that is equal to 2 times of modulus of AD vector square plus modulus of BD vector square. இதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட்டு எப்படி நம்ம வெக்டர் மெத்தடில் ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த இதை வந்து ஒரு டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க.
இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இந்த ட்ரையாங்கிள் வந்து என்ன இருக்குன்னா, என்னோட வெர்டிசஸ் வந்து ஏபிசின்னு இருக்குது. இதில் வந்து டி இஸ் த மிட் பாயிண்ட். டி இஸ் த மிட் பாயிண்ட், அதான் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபஸ்ட் லைன். டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் த சைட் பிசி, அதான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்தது என்ன செய்யணும்னா, என்னோட பொசிஷன் வெக்டர் கான்செப்ட் எடுத்துக்கிறோம். ஸோ என்னோட பொசிஷன் வெக்டர் கான்செப்ட் இதில் பூரா ஏபி, ஏசி, ஏடி, பிடி அப்படி இருக்கனால இங்கே நான் என்ன செய்கிறேன், ஜென்ரலாக வந்து ஓ ஆஸ் த ஆரிஜின் எடுப்போம். ஓ ஆஸ் த ஆரிஜின் அப்படி எடுத்துகிட்டு அதுலேருந்து போடுவோம். இப்போ ஓக்கு பதிலாக இங்கே என்ன செய்யணும்னா ஏபி தான் ஆரிஜின் எடுத்துக்கிறேன். ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ரொம்ப சிம்பிளான ஐடியா, பட் கொஞ்சம் ஒரு தடவை நம்ம சொல்கிற கவனமாக கேட்டுக்கிட்டேன்னா ஈஸியாக அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கனால அதே ஃபார்மேட்லேயே நம்ம போடுறோம். லெட் ஏபி த ஆரிஜின், ஏன்றதை நம்ம ஆரிஜின் எடுத்துக்கிறோம். இப்போ ஏன்றது ஆக்சுவலாக மைண்டில் ஓன்றதை வச்சுக்கோங்க. எப்படி சொன்ன பொசிஷன் வெக்டர் ஆஃப் ஏ எடுத்தோம்னா ஓஏ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இல்லை பொசிஷன் வெக்டர் ஆஃப் பி பார்த்தீங்கன்னா ஓபின்னு சொல்லுவோம், பொசிஷன் வெக்டர் ஆஃப் சி வந்து ஓசின்னு சொல்லுவோம், ஓ வந்து ஆரிஜின் எடுக்கும்போது. இப்போ ஏ வந்து ஆரிஜின் எடுக்கும்போது பொசிஷன் வெக்டர் ஆஃப் பின்றதை எப்படி சொல்லணும்னா ஏபின்னு சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் எந்த ஏபியை மனசில் வச்சுக்கூடாது, ஏன்றது ஆரிஜின், அதனால் ஏபி. அதே மாதிரி பொசிஷன் வெக்டர் ஆஃப் சி பார்த்தீங்கன்னா ஏசின்னு வரும். ஸோ இதான் அந்த கான்செப்ட். லெட் ஏபி த ஆரிஜின் இந்த பொசிஷன் வெக்டர் ஆஃப் பி அண்ட் சி எப்படி எடுத்துக்கிறோம்னா ஆர் ஏபி வெக்டர், அதாவது ஏபி வெக்டர்ன்றது ஜஸ்ட் லைக் ஓபி வெக்டர். உங்கள் மனசில் வச்சுக்கிற வேண்டிய ஓபி தான் நம்ம அங்கே ஏபின்னு சொல்கிறோம். ஏபி வெக்டர் ஈக்குவல் டு இதை வந்து பி வெக்டர் எடுத்துக்கிறோம், ஏசி வெக்டர் வந்து சி வெக்டர் எடுத்துக்கிறாச்சு. நவ் டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் த சைட் பிசி, டின்றது பிசின்ற சைடோட மிட் பாயிண்ட். ஸோ தட் த பொசிஷன் வெக்டர் ஆஃப் டி இஸ், டியோட பொசிஷன் வெக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்க செக்ஷன் ஃபார்முலா கான்செப்ட் 11th பார்த்த செக்ஷன் ஃபார்முலா அந்த கான்செப்ட் பார்க்கும்போது 2 ரேஷியோ 1:1 அப்படின் போது நம்ம என்ன சொல்லணும்னா பொசிஷன் வெக்டர் ஆஃப் திஸ் ப்ளஸ் பொசிஷன் வெக்டர் ஆஃப் திஸ் டிவைடட் பை 2 அப்படின்னு போடுவோம். அப்போ பொசிஷன் வெக்டர் ஆஃப் பின்றது ஏபி வெக்டர் ப்ளஸ் பொசிஷன் வெக்டர் ஆஃப் சின்றது ஏசி வெக்டர் டிவைடட் பை 2. இது ஃபார்முலா. டி இஸ் த மிட் பாயிண்ட்னால பொசிஷன் வெக்டர் ஆஃப் த 2 எண்டு தட் இஸ் அ ப்ளஸ் டிவைடட் பை 2. அந்த கான்செப்ட் படி பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டிவைடட் பை 2 அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. ரைட்டு. இதுக்கடுத்து நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் வரோம். ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு ஏபி ஸ்கொயர் இருக்குது, அடுத்து வந்து ஏசி ஸ்கொயர். இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் இதுலேருந்து ஆரம்பிக்கிறேன்னா ஏடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஏடி மாடுலஸ் ஆஃப் ஏடி வெக்டர் ஸ்கொயர் இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ மாடுலஸ் ஸ்கொயர் அப்படின்னால என்னென்னா மேக்னிடியூட் ஃபார்ம் ஏடி ஸ்கொயர் அப்படின்றத அவங்க அப்படி கொடுத்துருக்காங்க. ஏடி ஸ்கொயர் அப்படின்றது தான் மாடுலஸ் ஆஃப் ஏடி வெக்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டு. இதை நம்ம அந்த ஃபார்மேட்லேயே எடுத்துக்கிறோம். எப்படி எடுத்துக்கிறோம்னா இது 2 டபுளாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறீங்க. ஏடி வெக்டர் டாட் ஏடி வெக்டர் ஸ்கொயர் அப்படின்றனால 2 டைம்ஸ் எடுத்துக்கிறோம். ரைட். ஏடி வெக்டர் டாட்டு ஏடி வெக்டர். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லணும்னா ஏடி வெக்டர் ஆல்ரெடி இப்போ தான் பார்த்து வச்சுருக்கோம், அதை எடுத்துக்கிறீங்க. பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டிவைடட் பை 2 டாட் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டிவைடட் பை 2 அப்படி எடுத்துக்கிட்டாச்சு. ரைட்டு. இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டாட் பார்க்கும்போது 1/2 இன்ட்டு 1/2 அப்படின்றது நமக்கு 1/4 அப்படின்னு வந்துடும். அப்படிங்கும்போது ரிமைனிங் போர்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் இருக்குது, இங்கேயும் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர், டாட்ன்றது ப்ராடக்டாக அப்போ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். 1/4 அப்படி எடுத்துகிட்டு என்ன எடுத்துக்கிறோம், இது வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab கான்செப்ட் எடுத்துக்கிறோம். மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு பி வெக்டர் டாட்டு சி வெக்டர் அப்படி எடுத்துக்கிறீங்க. ரைட். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே கான்செப்ட் இது எப்படி இருக்கட்டும். இதுக்கடுத்து நான் என்ன எடுத்துக்கிறேன், இன்னும் 1 மோர். இப்போ அடுத்து வந்து பிடி வேணும். இப்போ பிடி நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். பிடி கண்டுபிடிச்ச பிறகு பிடி ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இப்போ பிடி எடுத்துக்கிறேன். நோ பிடி வெக்டர் ஈக்குவல் டு பிடி வெக்டர் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பிடி. ஸோ இப்போ பிடின்றதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா, பொசிஷன் வெக்டர் ஆஃப் த ஹெட் மைனஸ் பொசிஷன் வெக்டர் ஆஃப் த டெயில் அந்த கான்செப்ட் எடுத்துக்கிறோம். இப்போ பொசிஷன் வெக்டர் ஆஃப் த ஹெட் அப்படின்றது இது ஹெட்டு இது டெய்லு. அப்போ ஏன்றதை நமக்கு ஆரிஜின். அப்போ ஏடி வெக்டர் மைனஸ் ஏபி வெக்டர் அப்படின்னு வரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆக்சுவலாக நம்ம ஓன்றது ஆரிஜின் வச்சேன்னா ஓடி வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர்னு சொல்லுவோம். இப்போ ஓக்கு பல ஏ வச்சுருக்கனால ஏடி வெக்டர் மைனஸ் ஏபி வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாச்சு. ரைட்டு. இப்போ ஏடி வெக்டர் அப்படின்றது என்ன நம்ம பார்த்து வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டிவைடட் பை 2 அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்து வச்சுருக்கோம். மைனஸ் ஆஃப் ஏபி வெக்டர்ன்றதும் நமக்கு பிகினிங்கில் எடுத்துகிட்டோம். இது வந்து பி வெக்டர்னு எடுத்திருக்கோம். இப்போ இதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் மைனஸ் 2 டைம் ஆஃப் பி வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது அடுத்து பார்த்தீங்கன்னா சி வெக்டர் மைனஸு இது 2 ஆட் பண்ணும்போது மைனஸ் பி வெக்டர் டிவைடட் பை 2 அப்படின்னு இருக்குது. இது வந்து பிடி வெக்டர். பிடி வெக்டர் ஈக்குவல் சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் டிவைடட் பை 2 அப்படின்ற கான்செப்ட் கொண்டு வந்தாச்சு. இப்போ நமக்கு ஸ்கொயர் ஃபார்மேட் பார்க்கணும். இப்போ பிடி வெக்டர்
மாடலஸ் ஆஃப் பிடி வெக்டர் ஸ்கொயர் எடுக்கிறேன் அப்படின் போது என்ன சொன்னால் பிடி வெக்டர் டாட்டு பிடி வெக்டர் அப்படின்னு வரும். ரைட்டு. இப்போ பிடி வெக்டர் அப்படின்றது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் டிவைடட் பை 2 டாட் சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் டிவைடட் பை 2 இப்படி வரும். அப்போ 1/2 இன்ட்டு 1/2ன்றது 1/4 அப்படின்னு வரும். அடுத்து இது மல்டிபிள் பண்ணும்போது இப்போ 1/2 இன்ட்டு 1/2 1/4 அப்படின்னு வந்துருச்சு. ரிமைனிங் போர்ஷன் பார்க்கும்போது இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது டாட்ன்றதை மல்டிபிள் எடுக்கிறேன். அப்போ ஹோல் ஸ்கொயர் வந்து ஏன்னா ரெண்டு சேமாக இருக்குன்னா ஹோல் ஸ்கொயர் வந்துருச்சு. அப்போ அடுத்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 1/4 அப்படியே எடுத்துக்கிறோம். இது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பென்ஷன். அப்போது சி வெக்டர் ஸ்கொயர் மாடலஸ் ஆஃப் சி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 2 டைம் ஆஃப் சி வெக்டர் டாட்டு பி வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரைட்டு. இது வந்து என்ன சொன்னால் மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர். இப்போது இதில் ஆல்ரெடி என்ன பார்த்துருந்தோம்னா மாடலஸ் ஆஃப் ஏடி வெக்டர் ஸ்கொயரோட ரிசல்ட் பார்த்துருந்தோம். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த ரிசல்ட் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது என்ன பாருங்கள். இப்போது ஈக்குவேஷன் 1 + 2 ஈக்குவேஷன் 1 + 2 ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் என்ன இருக்குன்னா மாடலஸ் ஆஃப் ஏடி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் பிடி வெக்டர் ஸ்கொயர் அப்படி ஆட் பண்ணும்போது இங்கே ஃபஸ்ட்டு ஏடி வெக்டர் ஸ்கொயர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 இருக்குது. 1/4 ஆஃப் மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் சி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம் ஆஃப் பி வெக்டர் டாட்டு சி வெக்டர் ப்ளஸ் 1/4 டைம் ஆஃப் மாடலஸ் ஆஃப் சி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம் ஆஃப் சி வெக்டர் டாட்டு பி வெக்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டேர்ம் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது என்னாச்சுன்னா இது ஒரு ஃபுல்லாக ஒரு டேர்ம் இது ஃபுல்லாக ரெண்டு டேர்ம் ரெண்டு காமனாக வந்து 1/4 இருக்குது. 1/4 பிறகு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் டேர்ம்ஸ் எடுக்கிறோம். ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் சி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம் ஆஃப் பி வெக்டர் டாட் சி வெக்டர் அடுத்தது ப்ளஸ் எடுத்துகிட்டு இங்கே இருக்கிற மாடலஸ் ஆஃப் சி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம் ஆஃப் டாட் ப்ராடக்ட்டில் நம்ம பிளேஸை சேஞ்ச் பண்ணலாம். சி வெக்டர் டாட் பி வெக்டர்ன்றது பி வெக்டர் டாட் சி வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா டாட் ப்ராடக்ட்டில் பிளேஸ் சேஞ்ச் பண்ணுறதால நமக்கு வேல்யூ மாறாது. இப்போ கேன்சல் ஆகிற டேர்ம்ஸை மட்டும் கேன்சல் பண்ணுறேன். எது கேன்சல் ஆகும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 டைம் ஆஃப் பிசி வெக்டர் மைனஸ் வந்து மைனஸ் 2 டைம் ஆஃப் ஏதி மட்டும் கேன்சல் ஆகிடும். அடுத்து ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1/4 அப்படியே இருக்கும். இங்கே வந்து இது வந்து ஒரு 2 டைம் ஆஃப் மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர் இருக்கும். இது வந்து 2 டைம் ஆஃப் மாடலஸ் ஆஃப் சி வெக்டர் ஸ்கொயர் இப்படி இருக்கும் 2 டைம்ஸ். இப்போ என்ன செய்யணும் இந்த 2 கூட காமன் எடுத்துருங்க. 2 காமன் எடுத்துட்டோம்னா என்ன வரும்னா 2/4 அப்படின்னு வரும். இப்போ நம்ம ஆட் பண்ணி போட்டோம் 2 டைம் ஆஃப் மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம் ஆஃப் மாடலஸ் ஆஃப் சி வெக்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போ ரெண்டில் இருக்க 2 காமன் எடுத்துகிறோம். 2/4 எடுத்துட்டோம்னா மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் சி வெக்டர் ஸ்கொயர் அது மட்டும் இருக்குது. இப்போ இது ரெண்டு நம்ம கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ஆகும்னா 1/2 வந்திருக்கு. இப்போ லெஃப்ட் சைடில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடலஸ் ஆஃப் ஏடி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் பிடி வெக்டர் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 டைம் ஆஃப் நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் சி வெக்டர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. இப்போ என்ன செய்கிறோம் இதில் ஒரு 2ல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2ல் மல்டிப்ளை பண்ணிட்டா இங்கே என்ன வந்துடும்னா 2 டைம் ஆஃப் ஏடி வெக்டர் மாடலஸ் ஆஃப் ஏடி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம் ப்ளஸ் பிடி வெக்டர் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குன்னா பி வெக்டர் அப்படின்ற என்ன சொன்னால் ஏபி வெக்டர்னு வச்சுருக்கோம். அப்போது மாடலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா பி வெக்டர் வந்து ஏபி வெக்டர். அப்போ மாடலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு இது வந்து மாடலஸ் ஆஃப் ஏசி வெக்டர் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. மாடலஸ் ஆஃப் ஏசி வெக்டர் ஸ்கொயர். இப்போ நம்ம ப்ரூஃப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா இவங்க கிட்ட ரிசல்ட் தேர்ஃபோர் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்க்ளூஷன் வந்து தேர்ஃபோர் மாடலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் ஏசி வெக்டர் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 2 டைம் ஆஃப் modulus of AB vector square plus modulus of BD vector square. Hence proved.
ஸோ இதோட இந்த சம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு.